நீங்க எப்ப பெரியவாள்கிட்ட போனார்? நான் வந்து 1967 அதாவது நான் டிப்ளமா முடிச்சேன். சரி. 64ல இருந்து 67 டிப்ளமா முடிச்சேன். எந்த ஊர்ல? ஈரோட்ல? இல்ல, நான் சிபிடில படிச்சேன். சென்ட்ரல் மெட்ராஸ். அடையாள முடிச்சேன். அடையாள முடிச்சுட்டு இந்த ஒரு வேலை கிடைக்காம அப்படியே சுத்திட்டு இருக்கிற சமயத்துக்கு பெரியவா வேலை கொடுத்துட்டா மனசுக்கு. ஏன்னா பெரியவாளோட புத்தகத்தை பாக்குறது, 4 பேர் வெளியில சொல்றது, கோவிலுக்கு போறது, கதைகள் எல்லாம் கேட்கறது, உபன்யாசம் கேட்கறது, இதுல எல்லாம் பெரியவா ரொம்ப கிட்ட வந்துட்டா. இதான் சான்ஸ்ன்னு வந்தா இருக்கு. வந்துட்டு மனசுல ரொம்ப இதுவா இருந்தா. பெரியவாளை பத்தி ரொம்ப பெரியவா அப்ப வந்து காஞ்சிபுரத்துலதான் இருந்தா. ஆனா அப்ப சில விஷயங்கள்லாம் வந்து பெரியவாளை பத்தி எனக்கு காதல் விழுந்தது, இதெல்லாம் எனக்கு கோபம் வரும். என்ன கோபம் வரும் அப்படின்னாக்கா, சில பேர் வந்து பெரியவா வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ இப்படி இது பண்ணணும், பெரியவா பாரு இப்படி இருக்கா அப்படின்வா. அவ உலகத்துக்கு பொதுவாச்ச, நம்மளோட எல்லாம் சேர்ந்துதான். அப்ப சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் இந்த சாஸ்திர ஞானமோ இதுவும் கிடையாது. நம்மளோட எல்லாரோடையும் இதுவா இருக்க வேண்டியதானே. எத்தனை பேரை இது பண்ணலாம். எப்படின்னா எதனாலன்னா, அந்த விவேகானந்தரை பார்த்தது, சாக்ரட்டிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவெல்லாம் நல்ல நடுத்தருவுல எல்லாரையும் கூப்பிட்டு பிரசங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறாளே, இது மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படின்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சது. பெரியவாளுடைய வர்ணாசிரம தர்மம் பிடிக்காம இருந்தது உங்களுக்கு? எல்லாத்துக்கும் புரியாம இருந்தது. புரியாம இருந்தது. சரி, நம்மளோட ஸ்டேஜ் அதுதான். நமக்கு ஒண்ணும் புரியாம, இப்படி எல்லாம் நம்ம சாஸ்திரத்துல சொல்லி இருக்கேங்கிறதெல்லாம் தெரியாது. ஏதோ போனமா வந்தமா இது பண்ண, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கக்கூடாது. ஆனா உள்ளுக்குள்ள அது என்னமோ இவாதான் தெரிய மகான்றது, அது எப்படி வந்ததுன்னு தெரியல. அது ஒண்ணு இருந்தது. அது எப்படின்னா தெரியல எனக்கு. உள்ளுக்குள்ள வந்து இவர் தான் இவர் தான் இருக்கு. ஆனா அவரோட சாஸ்திரங்கள், அவரோட இதுல வந்து இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தது. அது மாதிரி இருந்துன்னு இருக்கிறப்ப ஆனா பிடிச்சது. அப்ப என்னன்னா, எதாச்சியா அரசல் புரசலா எனக்கு காது கேட்டது, காதுல விழுந்தது. அவ வந்து காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. காசியில போய் இருக்கணும், எனக்கு இந்த மடம் வேணும், எதுவும் வேண்டாம், நான் காசியில போய் இருக்க போறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, காசிக்கு போறேன்னு சொன்னா அப்படின்னா. அப்புறம் எல்லாம் ஒரு மெட்ராஸ்ல இருக்கிற சில பெரிய பிரமுகர்கள், பேரு நான் சொல்லல, அவெல்லாம் போய் பெரியவா கிட்ட சொல்லி, அவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க எங்களுக்கு வழிகாட்டு இருக்கும். அது எனக்கு வந்து இந்த சுயநலமாகப்பட்டது. இது என்னன்னா, அது ஒரு நம்ம மேல போறது, புஸ்தகத்தை எல்லாம் படிச்சோம்னாக்க என்ன சொல்றது, பிரம்மச்சாரி, கிரகத்தன், மானப்பிரஸ்தன், சன்னியாசம் இருக்குனாக்க மேல மேல போறதுக்கு தானே இருக்கு. அவர் மேல போறவரை இழுத்து என்னத்துக்கு பிடிக்கிறோம்? நம்ம போய் அவரை நைசா ராத்திரி வேலையில யாருக்கு தெரியாம கூட்டிட்டு காசிக்கு வந்துடுறது, காசிக்கு போயிடுறது. அவர் அங்க போகணும்னு ஆசைப்பட்டார். திருட்டு அவர் நடப்பாருங்கிறது தெரியும், மாட்டாரு. அதனால ட்ரெயின்ல போனா கட்டும், பாசஞ்சருக்கு எங்கிட்ட நான் வேலை இல்லாத அப்படியே நடந்து அவர் நடப்பாரு எல்லாம் தெரியும். போக மாட்டார், வண்டியில போக மாட்டார் தெரியும். அதனால அவருக்கு என்ன கூட ஒருத்தர் பிரம்மச்சாரி வேணும்னு இருக்கு, நம்ம கூட போவோம். அங்கங்க அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி கூட்டின்னு போயிடுவோம். இது ஒரு ஆசை எனக்கு மனசுல இருக்கு. அது அந்த ஆசையில ஒரு தடவை என்ன பண்ண, அவரோட அந்த ஆசை மனசுல துளிச்சுட்டே இருந்தது. ஒரு தடவை சந்தியாவந்தனம் பண்ணி விட்டு அவரோட சரித்திரத்தை படிச்சேன். சாமூர்த்தி சாஸ்திரிகள் அண்ணா அண்ணா எழுதின புத்தகத்தை படிச்சேன். படிச்சுட்டே இருந்தப்போ ஏதோ ஒரு வேலை வந்து படபடன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்படியே நடந்தே போயிட்டு வில்லியாகத்துல இருந்து, அப்போ வில்லியாகத்துல இருந்து அப்படியே நடந்து போய் ராத்திரி வேலையில திருவேற்காட்டுல போய் படுத்துட்டு இருந்தேன். மறுபடியும் திருவேற்காட்டுல இருந்து கிளம்பி மறுநாள் வந்து திருப்பி ஸ்ரீபெரும்புதூர் போனேன். ஸ்ரீபெரும்புதூர்ல போய் சுவாமி தரிசனம் பண்ணி விட்டு ராத்திரி அங்க படுத்துட்டு இருந்தேன். நடுராத்திரி 2 மணிக்கு போலீஸ் பிடிச்சி ஜெயில போட்டான். ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஜெயில போட்டுட்டு யாரா நீ என்ன ஏதுன்னா சொன்னா, இந்த மாதிரி நான் சங்கராச்சாரியாரை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னேன். கண்ணா பின்னான்னு பெரியவாளை திட்டினான். அப்போ வந்து நல்ல இந்த இதுல இருந்தது. அவன் திட்டிட்டு இருந்தான். திட்டிவிட்டு இவன் கோவில் திருவிழா வந்திருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக செக்ஷன் 67ல போட்டு பூந்தமல்லி ஜெயில போட்டான். பூந்தமல்லி ஜெயில அந்த ஜஸ்டிஸும் என்ன சொல்லிட்டு சந்தேக கேஸ் போடு அப்படின்ட்டு உள்ள போட்டாச்சு, ஜெயில போட்டாச்சு. ஒரு 4-5 நாள் கழிச்சு அங்க ஒருத்தர் உபன்யாசம் பண்ண வந்தார் ஜெயிலுக்குள்ள. ஜெயிலுக்கு வந்து அவளை திருத்தராளாம்.
அதுக்காக அவர் வந்து உபன்யாசம் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு அவர் சொன்னார். அவர் சொல்ற சமயத்துக்கு என்ன ஆச்சுன்னு நான் எழுந்து கேள்வி கேட்டேன். நீங்க நல்லது பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நான் நல்லது பண்ணிட்டு போனா என்னையும் திருடன்னு கொடுத்து உள்ள போட்டான். இதே மாதிரி இங்க எத்தனை பேர் இருக்காளோ தெரியல. சமய சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்து அவளை இதுவாக்கிறது அப்படின்னு நான் கேட்டோம்னு, நீ கவலைப்படாதப்ப நான் சொல்லி உனக்கு வீட்டுல சொல்லி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னா. இதுக்குள்ள என்ன ஆச்சுன்னாக்கா, எங்க அம்மா நான் காணாம போயிட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா நேரா பெரியவா கிட்ட போயிட்டான். பெரியவா அப்ப வந்து சிவாஸ்தானத்துல இருந்தா. சிவாஸ்தானத்துல இருக்கிறப்ப என்னாச்சு, எங்க அம்மா நாங்கெல்லாம் எப்படின்னாக்கா வெளியில இப்ப நான் சுவாமி கிட்ட கூட எதுவும் வேண்ட மாட்டான். சங்கல்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அவனோட பொம்மையா ஆடிட்டு இருக்கிறது. இதுக்கு நமக்குன்னு ஏதாவது இருக்கா? ஆனா ஏதோ பெரியவாளை பார்க்கணும்னு தோணிட்டு எங்க அம்மா அங்க போனான். போய் நிக்கிறப்ப கூட்டம் இல்லாம மணி ஒரு 12 மணிக்கு பெரியவா வந்தா. கிணத்து வழியா அப்படி பார்த்தா. பார்த்த உடனே என்ன வேணும்னு கேட்டான். இல்ல சும்மா தரிசனத்துக்கு வந்தேன் அப்படின்னு இருக்கா. அவ பார்க்க 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 டக்குன்னு தன்னோட வேஷ்டியை எடுத்து இதுல இருந்து ஒவ்வொரு நூலா எடுத்து பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டு இருந்தாராம். எங்க அம்மா சொன்னா அப்புறம் ஒவ்வொரு நூலா எடுத்து எடுத்து பிரிச்சு போட்டு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அம்மா இல்ல ஒண்ணும் இல்ல, பெரியவாளை தரிசனம் பண்ணதான் வந்தேன் அப்படின்னாலாம். அப்படியே போட்டு வந்துட்டு அப்படின்ட்டு போயிட்டா. எங்க அம்மாவும் சரி போ, பெரியவா தரிசனம் பண்ணியாச்சு போலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்கா. கொஞ்ச தூரம் போன உடனே அங்க இருந்து ஸ்ரீகண்டனை விட்டு அனுப்பிச்சு, ஸ்ரீகண்டன் சுவாமிகள் ஆயிட்டார். நான் இப்ப ஸ்ரீகண்டன் உரிமையோட சொல்றது காரணம் ஒரு பாசத்தினால. ஸ்ரீகண்டனை விட்டு போய் அவகிட்ட பிரசாதத்தை கொடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு அவ பிட்சை பண்ணின பிரசாதத்தை உடனே அனுப்பிச்சு, வாங்க மாமி இங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு பிரசாதத்தை கொடுத்தா. எங்க அம்மா சரி இது போற ஏதோ நல்லதுதான், அவரை பார்த்துப்பார் அப்படின்னு எங்க அம்மா நினைச்சுதான் அப்புறமா சொன்னான். நான் அப்புறம் இதுக்கு போன உடனே அவ வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப வந்து ஜெயில இருந்து லெட்டர் வந்துருக்கு, இந்த மாதிரி உங்க பையன் இங்க இருக்கா, நீங்க உடனே தகுந்த ஆதாரத்தோட வந்து பாருங்க அப்படின்னு. வந்து ஜஸ்டிஸ் கிட்ட ஏதோ அபிடவிட் எல்லாம் கொடுத்துருக்கா. கொடுத்த உடனே வெளியில அனுப்பிச்சான். வெளியில அனுப்பிச்ச உடனே நான் ஆத்துக்கு வந்து, அப்ப என்ன வேகமோ தெரியல, ஆத்துக்கு வந்து அப்பதான் ஒரு சாஸ்திரத்துல பற்று வந்தது. நம்மள ஒரு இதெல்லாம் போட்டாட்டு உட்கார்ந்து காயத்ரி ஹோமம் பண்ண. ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் அதனாலதான் இது வந்திருக்குன்ட்டு உட்கார்ந்து காயத்ரி அது பண்ணணும்னு எனக்கு எப்படி தோணிச்சுன்னே தெரியல. காயத்ரி ஜபம் ஏதோ பண்ணுவேன், சரி நம்ம காயத்ரி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து காயத்ரி ஹோமம் பண்ணிட்டு வேற பெரியவா கிட்ட கிளம்பினேன். இது எந்த வருஷம் நடந்தது? ஜெயில் 68 ஜெயில் பிரவேசம். எவ்வளவு நாள் இருந்தேன்? ஒரு 10 நாள், 15 நாள் ரிமாண்டு, 10 நாள். இதெல்லாம் முடிஞ்சு இது பண்றதுக்கு அதுல நிறைய அனுபவம், நிறைய ஜெயிலுக்குள்ள லௌகீகமான அனுபவங்கள், உலகத்து அனுபவம் ரொம்ப அருமையா கிடைக்கும். அப்படியா? இந்த மாதிரி நடக்க ஜனங்கள்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு யாருமே குற்றவாளி இல்லைங்கிறது நான் மனசுல தீர்மானம். அங்க இருக்கிற பழகினவன் அத்தனை பேர்கிட்ட இருந்தும் தெரிஞ்சுன்றது யாருமே குற்றவாளி இல்லை, யாருமே ஒரு இது கிடையாது. ஏதோ சந்தர்ப்பம் அது நடக்கிறது. அங்க பெரியவா அப்ப வந்து நான் பெரியவா கிட்ட போனேன். போன உடனே அவ வந்து வியாச சாந்தாலீஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருக்கு. வியாச பகவான் காசியில இருந்து அவருக்கு ஒரு இது வந்த உடனே அவரை வந்து சாபம் வந்து வியாசருக்கு. அவர் வந்து அந்த சாந்தத்தை கழிக்கிறதுக்காக காசி விட்டு வெளியில துரத்தி வர்ற சொன்னாங்க. அதனால அந்த வியாச சாந்தம் பண்றதுக்காக அங்க போய் ஒரு குளத்தை வெட்டி அந்த இடத்த ஒரு ஈஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணி இது பண்ண வியாச சாந்தாலீஸ்வரர் கோயில்னு பேரு. காசியை விட்டா காஞ்சி தானே? காசி விட்டா காஞ்சி தான். அதாவது ஒரு இன்ச்சு ஜாஸ்தியா பெரியவா சொல்லியிருக்காங்க. அங்க போய் பெரியவா கிட்ட இது பண்றப்ப அப்ப கூட பக்கத்துல பெரியவா பக்கத்துல இருந்தவங்க சங்கர்ராமன், அனந்த சர்மாவோட கிருஷ்ண சர்மாவோட புள்ள சங்கர்ராமன் பேரு. அவன் இருக்கும்போதுதான் எனக்கு என்னை பத்தி கேட்டா. எல்லாத்தையும் சொன்ன. பெரியவா விஷம், பெரியவா உங்களுக்கு விஷம் வாங்கி கொடுத்த பெரியவா, இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தான். ஒத்தனை லேச விட மாட்டான். இந்த ஆங்கிள் போக வேண்டியது, அடுத்து இந்த ஆங்கிள் போக வேண்டியது, அந்த ஆங்கிள் போக வேண்டியது. அவன் கேட்டுட்டே கேட்டு இது பண்ணிட்டு, நீ இனிமே வேலை பார்க்கற. நான் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 24 ரூபாய் சம்பளம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால இப்ப பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ வாரத்துல ஒவ்வொரு வாரமும் இங்க வந்துடும் அப்படின்னா. அதுதான் ஆரம்பம் அவளோட உத்தரவு. எனக்கு ஜெயில போயிட்டு வந்த பத்தி என்ன சொன்னா பெரியவா? பெரியவா ஒன்றும் செய்யல, நானே வந்திருக்கேன்டா அப்படின்னால. ஆமா,
நான் போயிருக்கேன்டா ஜெயிலுக்கு அப்படின்னா. அப்புறம் நீ நடந்து வந்த நீ ஸ்ரீகண்டம் திருச்சியில இருந்து நடந்து வந்தான், என்ன வந்து பெரம்பூர்ல பிடிச்சான் அப்படின்னால. ஆமா, அவன் ஸ்ரீகண்டன் திருச்சியில இருந்து வந்தவன், நீ காஞ்சிபுரத்துல இருந்து இது மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்க, நான் கூட போயிருக்கேன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் இது இதெல்லாம் ஒரு என்ன அந்த வயசுல எனக்கு ஒரு அது அவ சொன்னது ஏதோ இதுவா போயிடுது. அப்படியே இது பண்ணி வருஷம் அந்த வாரம் போக முடியா ஒரு பாக்கியத்தை பெரியவாளே உத்தரவு பண்ணி நானே போகணும்னு நினைச்சுட்டு இருந்தோம். அவளே அனுகிரகம் பண்ணி வர வச்சு விட்டா. அவள் அனுகிரகத்தினால போய் பெரியவாள் 68ல இருந்து ரெகுலரா நான் போயிட்டு இருக்கேன். என்ன போல இன்னும் சிம்சன் ஜானகிராமன் அவரும் உங்க கூட வருவார். அவரும் என் கூட வருவார். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாக்கா, இவ உத்தரவு கொடுத்ததுனால ஆபீஸ் 5 மணிக்கு முடிஞ்சதுனாக்க 5 மணிக்கு கிளம்பினோம்னாக்க அங்க போனா கரெக்டா அந்த பஸ் கிடைக்கும். பஸ்ல கரெக்டா இறங்கி போவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோ. நான் போகாம இருந்த காலத்துல கிடைக்காம போனதுங்கிறது சொல்ல போறேன். இப்போ வந்து நான் ஆபீஸ்ல வந்து அவன் மேனேஜர் வந்து என்ன ஒரு 10 நிமிஷம் இல்லடா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட 10 நிமிஷம் இருந்து ஐயோ போனமே நினைச்சிருந்தா கூட அதே பஸ் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். எனக்கு அவன் எடுத்திருப்பான். அந்த பஸ்ல ஏறி காஞ்சிபுரம் வர வேண்டியது. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த எலெக்ஷன்லாம் வர்றப்ப இந்த அரசியல்வாதிகள்லாம் சில பேர் வந்து ஒரு பயப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன பயப்பட்டான்னாக்கா, இந்த பெரியவா வந்து எல்லாருக்கும் வந்து எனக்கு ஓட்டு போடு அரசியல் ஏதாவது சொல்லிட்டா நமக்கு ஓட்டு கிடைக்காம போயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அரசியல்வாதிகள்லாம் பயந்துட்டு இருந்தான். பயத்துல இருந்தத உடனே இது வந்து பெரியவாளுக்கு தெரிஞ்சது. ஏன் தெரிஞ்சது அப்படின்னாக்கா, அவனுக்கு இருக்கிற பயம் இவருக்கு தெரியாம இருக்காது. இவன் என்ன சொல்லிட்டான்னா, கூட இருக்கிறவாள்லாம் நீங்க போகாதீங்க, இந்த இடத்த விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ பெரியவா வந்து என்ன பண்ணா, எல்லாத்தையும் கேட்டாளா, போனோமா வேண்டாமா? அவளே சொன்னா நீங்க போக கூடாது, அவன் சொல்றான்னு நம்ம ஏன் போகணும், அவெல்லாம் அரசியல்வாதி எல்லாம் அப்படிதான் நினைச்சுட்டு இருப்பா, நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இவா என்ன பண்ணினான்னாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், என்னோட தர்மம் என்ன, நான் ஒரு சன்னியாசி, என்னோட சன்னியாசியோட முதல் தர்மம் அஹிம்சை, என்னால எந்த ஜீவனும் பயப்படக்கூடாது, என்னால ஒருத்தன் பயப்படுறான்னாக்க அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது, அதனால நான் வந்து அவன் பயத்தை போக்க வேண்டியது என்னோட கடமை, அந்த பயத்தை போக்கடிக்கிறதுக்காகவாவது நான் போய் தான் தீரணும் அப்படின்னு கிளம்பினான். தமிழ்நாடை விட்டு வெளியில போயிட்டா. ஏன்னா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாடை விட்டு கிளம்பி நேரா உடனே அன்னைக்கு இதுல காஞ்சிபுரத்துல பாத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் நடந்ததெல்லாம் விஷயம் தெரியாது, அப்புறம் கேள்விப்பட்டது. மறுநாள் பார்த்தாக்கா சோழிங்கர் போயிட்டா. அடுத்த வாரம் நான் போறதுக்குள்ள சோழிங்கர் போயாச்சு. உடனே கேட்டேன், என்ன செய்யண்டா, என்ன இது அப்படின்னா, இப்போ எனக்கு விஷயத்த சொன்ன இந்த மாதிரி அப்படின்ட்டு. எனக்கு அரசியலோ இப்படி பெரிய வேலைக்கு பிடிக்காது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து சரி, அதோ நமக்கு பிரத்திகார பசங்க. இது எந்த வருஷம் இருக்கும்? 78 69 அந்த சமயத்துல எலெக்ஷன் சமயத்துல. உடனே அங்க சோழிங்கபுரத்துல போய் சோழிங்கர்ல மலை ஏறிட்டு வந்திருக்கான். 2 மலையும் ஏறிட்டு வந்தா. அன்னைக்கு சோழிங்கர்ல இருந்து எனக்கு இப்ப கண்டினியூஸா ஒரு 4 நாள் லீவ் கிடைச்சது. அந்த 4 நாள் லீவை என்ன உபயோகப்படுத்திட்டா பெரியவா. என்ன பண்ண, காத்தால ஸ்ரீகண்டன், வித்யார்த்தி நாராயணன், மணி சாஸ்திரிகள், நாங்க 4 பேர் இருந்தோம். வேதபுரி 5 பேர், நான் ஒருத்தர் இருந்தேன். ஜானகிராமனும் வந்துட்டான். நாங்க ஒரு 7 பேரை வச்சுட்டு அந்த சுப்பையான்னு பாரா இருந்தான். அந்த பாரா வண்டி வச்சுட்டான். நாங்க காத்தால கிளம்பிடுவோம். போயிட்டே சோழிங்கர்ல இருந்து அவ எங்க போவான்றதே தெரியாது. படத்துக்கு பெரியவா கிளம்பிட்டாடான்னு அப்படியே இப்படி படுத்துருப்பா பெரியவா. இப்படி 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 நாங்க படுத்துருக்கோம். உங்களை மீச்சிருந்தா வெளியில கிளம்பணும். அவ எழுந்துக்கிறப்ப தெரிஞ்சிடும். எங்களுக்கு எல்லாம் தூக்கோட ஒன்னும் இது கிடையாது. அவளோட சரீரமா இருந்தோம். அவ ஆத்மாவா இருக்கிறப்போ நம்ம அவ எழுதுனா நம்ம சரீரம் எழுந்துட்டு அப்படியே பழக்கனை எழுந்துருவோம். எழுதுனாக்கா அவ இது பண்ணி கிளம்பிடுவான். எங்க போற, என்ன பண்ற, ஒன்னும் ஒருத்தரும் கேட்கவும் மாட்டா, ஒருத்தரையும் ஒன்னும் அதை பத்தி கவலை இல்லை.
அவ்வளவுதான். அவ காலை எடுத்து வச்சா அதோட தூசி பின்னாடி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா அப்போ இது பண்ணிட்டு ஒரு வேலை கண்ணு வேற இதுவா இருந்தது. அதனால விளக்க கையில வச்சுட்டு அப்படியே போய் இது பண்ணி போனோம். அங்க ஒரு பெருங்காஞ்சின்னு ஒரு இடம் நடுப்புற வந்தது. பெருங்காஞ்சி போனப்ப இது என்ன குளம் ஒண்ணு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குளம். அந்த குளத்தோட ஒரு கோவில் ஒண்ணு. அதை பார்த்தா பெரிய ரொம்ப சந்தோஷப்பட்டுனா, ரொம்ப குளம் ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு முந்தி நான் வந்திருக்கேனே தவிர இந்த இடத்த பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கு அந்த மெயின் ரோட்ல விட்டு தள்ளி இருந்திருக்கு. உடனே பெருங்காஞ்சி பெரியவான்னு இங்கேயே உட்கார்ந்துடலாம் போல் இருக்கேன் நான் அப்படின்னு. அப்புறம் அந்த இடத்துல அனுஷ்டானம் பண்ணி பிட்சையாச்சு சாயந்தரம் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு அங்க அந்த இடத்துல 3 நாள் தங்கினான். எங்க லீவெல்லாம் அங்கதான் இதுவாச்சு. இருந்துட்டு சாயந்தரம் கிளம்பினான். சாயந்தரம் கிளம்பின உடனே உத்தரவு பண்ணலாம், போயிட்டு வா, லீவ் முடிஞ்சு போச்சு, போயிட்டு வா அப்படின்னு. எங்களுக்காகவே இருந்த மாதிரி இருந்தது. முடிஞ்சது. அங்க இருந்து கிளம்பினான். கிளம்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாக்கா போன் பண்ணி கேட்டாக்க, இங்க போன் பண்ணிப்பான் பிடிபால் கம்பெனி வாட்டையெல்லாம் போன் பண்ணி கேட்போம், எங்க இருக்கா பெரியவாங்க, அவ சொல்லுவா. உடனே பார்த்தா இங்க இருக்கான்னா கார்வேட் நகர்ல இருக்கா அப்படின்ட்டான். கார்வேட் நகருக்கு அப்படி உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணிருக்கா, அந்த குளத்துக்கிட்ட ஒரு ஸ்மசானம். அந்த ஸ்மசானத்துக்கு இவ கையில இருக்கிற ஜலத்தை அப்படியே புரோஷனம் பண்ணிட்டு உள்ள கிரக பிரவேசம் ஆயிடுது. உள்ள இருந்துட்டா. இவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவ தாச்சுடு ஷெட் ஒரு ஓலை குடிசை மாதிரி அவ போட்டு இது பண்ணிருக்கா. இவாட்டுக்கு அங்க கார்வேட் நகர்ல ரொம்ப ஆனந்தமான நாட்கள். ரொம்ப அந்த இதுல என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பெரிவாளோட அனுகிரகம், பெரிவாளோட அனுஷ்டானங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க கார்வேட் நகர்ல நிறைய அனுபவிச்சிருக்கேன். இப்போ இந்த இதுலயே என்ன பண்ணுவான்னாக்கா, பெரியவா என்னவோ எனக்கு தான் எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு எது சொன்னாலும் சரி, இது நீ இருக்கணுங்கிறதுக்கு தான், உனக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ இது சொல்லுவா. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அவ லோகத்துக்கு சொல்லுவா. அந்த ராவு ஈழிநாதன் உட்கார்ந்து கேட்பார். அவர் கேட்கிற சமயத்துக்கு அப்படி சொல்லுவார். சொல்லிட்டு இப்படி பார்ப்பார். பார்த்தா என்னமோ நமக்கு தான் சொன்ன மாதிரி நான் நினைச்சுக்கிறது. இந்த வயசு சின்ன வயசு சொல்லியிருக்கலாம். பகவான் என்ன. கார்வேட் நகர் அத்தியாயத்துக்கு வருவோம். கார்வேட் நகர்ல அந்த கார்வேட் நகர் ராஜா கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸோட இருந்த காலத்துல, இவ மடத்துல இருந்த காலத்துல வந்திருந்திருக்கா. சொல்லுவா, இவ கார்வேட் நகர் ராஜா எனக்கு நிறைய அப்ப பிச்சை பண்ணிருக்கான், அவன் இது பண்ணிருக்கான் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அவன் ஆனா அப்போ பெரியவா போனப்போ நொடிச்சு போயிருந்தான். அவெல்லாம் ஒருத்தரும் வரல. இவா போய் அவளை ஆளை விட்டு அனுப்பிச்சு அவனை வர சொல்லு அப்படின்னு சொன்னான். ஐயோ, பழம் பூ வெத்தலை வாங்கறதுக்கு கூட காசு இல்லைன்னு அவன் ரொம்ப நொந்து போனோம்னு அவனை கூப்பிட்டு வர வச்சு அவனை மறுபடியும் தூக்கி நிறுத்துற வேலை பண்ணினான். அப்படியே. ஆமா. அவனுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ், காலடி பட்டது கண் பார்வைப்பட்டதுன்னாக்க கேட்கவே வேண்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல சத்யநாராயண ராவுன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சத்யநாராயண ராவையும் அவரும் தெலுங்கு பிராமணர். அவ ஆத்துல இதுவா இருந்தது. இவா வந்தாதான் அந்த இடத்துல நம்ம எல்லாம் போய் கூட்டம் போட்டுருவோம். நம்ம போனா இவருக்கு பொறி போறோம், நமக்கு சாப்பாடு வேணுமே, அவளுக்கு அந்த சிந்தனை. நம்ம சிந்தனையே கிடையாது. எங்கடா ஒரு குளத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு, நமக்கு யாரு சாப்பாடு, எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்லாம் சிந்தனை இல்லாம அங்க போனோம்னாக்கா அவ என்ன பண்ணிட்டா, சத்யநாராயண சொல்லி வரவாகிட்ட எல்லாம் எங்கிட்ட கூட சொல்லியிருக்கா, நீ ஆத்துல இருந்து வரும்போது பழம் எல்லாம் கொண்டு வராத, அரிசி பருப்பு கொண்டு வா. அரிசி பருப்பு கொண்டு வந்தா இது கொண்டு போய் சத்யநாராயண உடனே சத்யநாராயண கொடுத்தாக்கா அங்க சாப்பாடு அத்தனை பிராமணர்களுக்கும் அத்தனை பேருக்கு அங்க போகணுவா, சாப்பாடு அங்க கிடைக்கும். இங்க நாங்களும் சாப்பிடறதுக்காக எங்களுக்கு அந்த இது உண்டு. பாக்கியமா எனக்கு அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த இடத்த முழுகிறதுக்கு இடம் கிடைச்சது. போனா வர என்னன்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பக்கெட்ல மாட்டு சாணியை கரைச்சு வச்சுக்க வேண்டியது, ஒரு பெரிய வஸ்திரத்தையே துணியை வச்சுக்க வேண்டியது, வச்சுட்டு அந்த ஆசிரமம் முழுக்க வேண்டியது. அவ அங்க உட்கார்ந்துப்பா, அவ பக்கத்துல போய் இப்படி இப்படி அவளை பார்த்துட்டே அவன் அப்ப ஆத்ம பூஜைன்னு இது. அவ அதிஷ்டானத்துல இருந்தானாக்கா எழுந்து அந்த பக்கம் போவா, அப்புறம் அந்த இடத்துல பொழுகுவேன், அப்புறம் திருப்பி காஞ்ச இடத்துக்கு வந்துடுவா. அவளுக்கு வந்திருக்கிற பாவம் ஸ்ரீகண்ட அவளுக்கெல்லாம் எப்படின்னாக்கா அரிசி பருப்போ இல்ல முந்திரி பருப்போ திராட்சை பழமோ
புஷ்பமோ எது வந்தாலும் சரி அதை தூக்கி எங்க வச்சானாக்கா எறும்பு வந்துடும். அந்த எறும்பை போக்கடிக்கிறதுக்கு இது முழுகிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துக்கு அந்த முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் கீப்பர் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து டப்பால போட்டு வச்சு இது பண்ணி வைப்போம். ஆனா அடுத்த 2-3 நாள்ல போயிடும். எப்படி போயிடும்னாக்கா பெரியவாளே உத்தரவு பண்ணி இது யாராவது பசங்க வந்தா வேலை பாடசாலை பசங்க வந்தா அத்தனை பேருக்கு பண்ணிடுவான். எல்லாம் போயிடும், காலி ஆயிடும். என்ன ஸ்ரீகண்டா இப்ப நம்ம இதுல ஃபுல்லா இருந்தது எல்லாம் அடுத்த நாளே குழந்தைகள் வந்ததுன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டாடா அப்படின்னு எல்லாம் உமாச்சி கொடுத்து அவ்வளவு இதுவா பண்ணிட்டு இருப்பான். ஒரு தடவை என்னாச்சுன்னாக்கா அவ கார்த்தால எழுந்த உடனே அனுஷ்டானம் 1 மணி பூஜைன்னு இருப்பான். 1 மணி பூஜைக்கு முன்னாடி கண்ணுக்கு மருந்து போட்டுக்கிறது, கண்ணுக்கு மருந்து போட்டு 1 மணி பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் படிக்கணும். பஞ்சாங்க படனம் பண்ற சமயத்துக்கு சாதாரணமா ஸ்ரீகண்டா இருப்பா இல்ல மணிசாஸ்திரிகள் இருப்பா பண்ணுவா. ஒரு தடவை நான் மாட்டின்ட்டேன். அந்த மாட்டின்ட்டு என்ன பண்ணிட்டேன்னாக்கா சின்ன பையன் என்ன பெருசா தெரிஞ்சுக்க போடுது. ஆனா இங்க வந்து பார்த்ததுல ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறது. போய் நின்ன இந்த சின்ன நான் அப்பதான் முதல் தடவை வந்த உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து கையில வச்சிருந்தேன். கையில வச்சுன்னு நான் சொல்லணும் இப்படி பார்த்தா என்ன நான் பஞ்சாங்கம் வச்சிருந்தேன். வச்சுட்டு எப்பவும் அவெல்லாம் அந்த பசங்க எல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவா திதி வார நட்சத்திரம் சொல்லுவா. நானும் திதில ஏய் கலியுகம் அப்படின்னால உடனே கலியுகம் அப்படின்னா அந்த வருஷம் அவளே சொன்னான். அவன் சொன்னதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மாசம் நான் சொன்னேன். அப்புறம் இந்த ருது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பட்சம் நான் சொன்னேன். இந்த திதி சொன்னேன். சொல்லிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டேன். யாரு சொன்னாடா பஞ்சாங்கம்? பெரியவா உங்களுக்கு சொல்லிட்டா? பெரியவா பெரியவாளுக்கு சொல்றதுக்காக வந்தவங்கிட்ட பெரியவா எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எனக்கு பெரியவா இன்னி வரைக்கும் அவ என்ன சொல்றாளோ அந்த பஞ்சாங்கத்தை நான் தினமும் காத்தாலும் அவளை நினைச்சிட்டு படிக்கணுங்கிறது எனக்கு இன்னைக்கும் எனக்கு சுவாமி அந்த அனுகிரகம் பண்ணிருக்கா. அந்த பஞ்சாங்கத்தை பார்க்கணும்னு அவளே சொல்லியிருக்கா. மடத்துல வந்து வாக்கிய பஞ்சாங்கம் திரிகணித பஞ்சாங்கம்னு 2 இருக்கு. விளையாட்டமுடி பெரியவா வந்து திரிகணித பஞ்சாங்கத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதுதான் கர்மாக்கு உசித்தமானது. திரிகணித பஞ்சாங்கத்தை நம்ம கர்மாக்கு வச்சுக்கணும். விரதானுஷ்டானத்துக்கெல்லாம் வேணா வாக்கியார்த்தத்தை வச்சுக்கலாமே தவிர சும்மா யாரை கேட்டாலும் எனக்கு வந்து பரம்பரையா நாங்க இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. திரிகணித பஞ்சாங்கம் இப்ப அதுவே சொல்றது இல்லை. பாம்பு பஞ்சாங்கமா இந்த பஞ்சாங்கம் அந்த மாதிரி நமக்கு அது சொல்ல முதல்ல போயிருக்கணும். என்ன தெரியணும்னாக்க பஞ்சாங்கத்துல 2 வகை உண்டு. திரிகணித பஞ்சாங்கம் வாக்கியார்த்த பஞ்சாங்கம். நம்ம பெரியவா வந்து தீர்மானம் பண்ணி கட்சி கட்டி சொல்லி திரிகணித பஞ்சாங்கத்தை தான் நம்ம வந்து இந்த கர்மாக்களுக்கெல்லாம் அதைத்தான் உபயோகப்படுத்தணும். மற்ற விரதானுஷ்டானத்துக்கு வாக்கியார்த்தத்தை வச்சுக்கலாம். ஒரு காலத்துல திரிகணிதமும் வாக்கியார்த்தமும் ஒன்னா இருந்த காலம் உண்டு. இப்போ ஒன்னா இல்லாம போனதுக்கு காரணம் பூமியோட சுழற்சி. இத வந்து சிவன் சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பூமி வந்து இப்படியே இருந்தது, கொஞ்சம் மாறுறதுனால உங்களுக்கு மாறுறது. இந்த வாக்கியார்த்தம்ங்கிறது வந்து ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து இதுக்குன்னே உண்டாக்கினது. அவ வந்து என்ன பண்ணிட்டா மனப்பாடமா அதை சொல்றது இந்த மாதிரி பண்ணிருக்கா. திரிகணிதம்ங்கிறது அப்பப்ப பார்த்து பௌதீகமா பார்த்து கண்டுபிடிச்சு இது பண்றது. பௌதீகமா பார்க்கறது ரொம்ப சுலபமா சொல்லணும்னாக்கா பெரியவாகிட்ட இருந்ததுனால இந்த சுலபமான இது மனசுல பட்டுது. அதனால சொல்றேன் ரயில்வே டைம் டேபிள் மாதிரி. இருந்து கங்கா காவிரி மெட்ராஸ்ல இருந்து வர்றதுனாக்க இந்த டயத்துல வர்றதுன்னு போட்டிருக்கான். அந்த டயத்துல போகமாட்டோம் நம்ம ஸ்டேஷனுக்கு. ஏன் போக மாட்டோம்னா போன் பண்ணிக்காது. நிஜமா ட்ரெயின் வர்றதா பாரு, எத்தனை லேட்டுன்னு பாரு. அது வந்து திரிகணிதம். டைம் டேபிள் வந்து வாக்கியார்த்தம் இருக்கும். என்ன வேணாலும் அது மாதிரிதான் வாக்கியார்த்தம் கரெக்டா இருக்கும். ஆனா நிஜமாவே அப்போ அந்த வருஷம் அந்த இது வர்றதா அப்படின்னு பாக்குறது திரிகணிதம் தான். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இது வந்து பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவா உங்களுக்கு பஞ்சாங்க படனம் பண்ணிட்டா. பஞ்சாங்கம் படனம் பண்ணினா சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு நாளைக்கு பெரியவான்னா யாருடா அப்படின்னால பெரியவான்னா யாரு எப்பவும் போல ஒண்ணும் தெரியாம முடிக்கிறதான நம்ம வேலை. பேசாம முடிச்சோம். ஆமா
அவன் என்ன பண்ணா 2-3 தடவை கேட்டுட்டு ரீன்னு இருக்க அது வந்து ரிக்வேதம். ரீன்னு சொல்றது ரிக்வேதத்தை குறிக்கிறது, யா யஜுர்வேதத்தை குறிக்கிறது. இந்த வாங்கிறது அதோட வார்த்தை முடியறதுங்கிற மாதிரி கடைசி வேதம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அதர்வ வேதம், அதோட கடைசி வார்த்தை வா வான்னு வர்றது. இந்த ஆங்கிறது வந்து சாமவேதத்துல அப்படின்வா. அந்த ஆ வந்து அல்லாதுக்கு பெருமையே, சாமத்துக்கு கானம் தான் பெருமை. அந்த கானத்தை கொடுக்கக்கூடிய ஆ அந்த வாவோட சேர்ந்ததுன்னா நடுப்புற ஆ வராது, ரீயா ஆ வா வராது. வாவோட அந்த ஆ தொத்திருக்கும், வாவோட தொத்தின்றதுன்னா வாங்கிறது வான்னு நீண்டுடும், ரியா வா அப்படின்னு ஆயிடுத்து. இப்போ உனக்கு இந்த பெரியவாங்கிறதுல உனக்கு 3 இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். எப்படி வர்றதுன்னு நானா சொல்லிட்டேன். நானு 4 வேதம் அந்த ரீயா வால அடக்கம்னு சொல்லிட்டேன். இது பேன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னடா அப்படின்டா. அதுக்கு மாத்திரம் என்ன சொல்லிட்டோம், இதுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படியே பேசாம இருந்தா. என்ன பேப்பேன்னு முடிக்கிறியா பேப்பேன்னு முடிக்கிறியா அப்படின்னு பேசாம இருந்தோம். பேப்பேன்னு முடிக்கிறதுக்கு என்ன அர்த்தம், பேப்பேன்னு முடிக்கிறேன்னா ஒண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியாதவன் அஞ்ஞானி. அஞ்ஞானத்தில் இருக்கிறவால வேதத்தோட சேர்த்துறது யாரோ அவதான் பெரியவா. இந்த மாதிரி பெரியவாங்கிறது அதனால வந்தது. அஞ்ஞானத்துல இருக்கிறவனை இன்னைக்கும் யாரு வேதோத்தமா கொண்டு போறாளோ அவதான் பெரியவா. சும்மா பெரியவான்னு பேர் வச்சுக்கிறதுனால பெரியவா ஆயிட முடியாது. வேதோத்தமா சேர்த்தணும். அவன் ஏதாவது ஒருத்தன் வந்தான்னாக்க அவன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தான் பெரியவா செய்யறது பூரா இருக்கான். ஒண்ணுமே இல்ல, பார்த்தா யாரும் ஔபாசனம் பண்றது இல்ல. பெரியவா என்ன பண்ணா, ஔபாசனத்தை பண்ணுன்னா யாரும் பண்ண மாட்டேங்கிறா. குடியரசு திட்டத்தை கொண்டு வந்தா. அது என்ன குடியரசு திட்டம், ஔபாசனம் பண்ணாத நாளைக்கு பிராயத்தமா அரிசி எடுத்து பானையில போட்டு வைக்கிறது வாழணும். அருவாசன பிராயச்சித்தம் தான் பண்ணிட்டு இருக்கோம் குடியரசு திட்டத்தை, அதையும் விட்டாச்சு. ஔபாசனம் ஆத்துல பண்ணுன்னா யாரும் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா அக்னி காரியத்தை விட்டாச்சு. அக்னி காரியத்தை விடாம விட்டுட்டோம்னாக்க அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னாக்க ரீயா இது பிடி அரிசியை எடுத்து ஒரு பானையில போட்டு வச்சு ஒரு இது பண்ணு. சரி, அந்த பானையில போட்டு வைக்கிறத என்னத்த பண்றதுன்னு கேட்பா. அப்ப அதை என்ன பண்ணு, சுவாமிக்கு நைவேத்தியம் போட்டு அந்த நைவேத்தியத்தை எல்லாத்துக்கும் ஒரு பட்டை மாதிரி போட்டு வந்திருக்கிற அந்த ஏழை ஜனங்களுக்கு கொடு. அவளுக்கும் நம்ம ஓசியில வாங்கிட்டோம் நினைக்க கூடாது. ஒரு 10 பைசா வாங்கு, விடாதவா 10 பைசா வாங்கு. அந்த 10 பைசாவை வச்சுட்டு அந்த சம்பா இது வாங்கறது, மிளகு வாங்கறது, சுவாமிக்கு என்ன சேர்த்த முடியுமோ, முந்திரி போறதுனாலும் போட்டுக்கோ, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சாஸ்திரோத்தமா நம்மள இழுத்துட்டு போய் இத பண்ண வச்சு யோஜனை பண்ணி ஏன் இது செய்யறான் அப்படின்னு யோஜனை பண்ணி ஒரு காலத்துல மனசுல தோணும், ஓஹோ அப்ப உபாசனை எவ்வளவு முக்கியம். இப்ப வெறும் பிராயசத்தை மாத்திரம் செஞ்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னாக்கா என்ன அர்த்தம். அது மாதிரி இல்லாம செய்யணும் அப்படின்னு தோண வைக்கணும்ங்கிறது அவளோட ஆசை. அவ வந்து அதுக்கப்புறம் மேல மேல எல்லாம் பார்த்துப்பாங்க, வேத ரீதியா கொண்டு போயிடுறா. இப்ப வந்து அதே மாதிரி ஏழைகளுக்கு ஆஸ்பத்திரியில போய் இது கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது, தீபாவளி அன்னைக்கு பட்சணம் எடுத்துட்டு போகணும், அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து புது பரிபாளுக்கு ரொம்ப பிடிக்கமான இது. அவ என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன என்ன மாதிரி இருக்கிற வேலை இல்லாம இருக்கிறவன், வேலை குறைச்சலா இருக்கிறவன், இவனை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு, அப்போ இந்த கூட்டமே இந்த பெரம்பலூர் கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. அவெல்லாம் என்னன்னாக்கா பிரசாதம் கொடுக்கறது, குடியரசு திட்டம், ஒவ்வொரு வீடு வீடா போய் காய்கறி துண்டு கொடுங்க அப்படின்னு கரியா தோலை எடுத்து அதை எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு கோஷம் வெளிச்சத்தை கொடுக்குறது. இந்த வேலைகள்லாம் வந்து புது பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ வந்து இந்த இதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவான். நானும் ஜானகிராமனும் காஞ்சிபுரத்துக்கு வந்தோம்னாக்க புது பெரியவாளை பார்க்க மாட்டோம். ஏன்னாக்கா அவ இங்கதான் வந்தா
பிரசாதத்துக்கு போலையா அப்படின்னு கேட்பான். இல்ல எங்களுக்கு அதுல என்னமோ இன்ட்ரெஸ்ட் வர்றது இல்ல. நாங்க வந்து இந்த மாதிரி சுத்தி இருந்தோம். கார்வேட் நகர் வேதவியாசரும் இதே பண்ணிட்டு இருந்தார். ஆமா, கார்வேட் நகர்ல என்னாச்சு, ஜானகிராமன் நானும் ஒண்ணு இருப்போம். புதுப்பெரிவா அங்க வந்திருந்தா, அங்கதான் ராசபூஜை அன்னைக்கு ராசபூஜை நடந்தது. புதுப்பெரிவா அங்க இருந்து இவாளை தரிசனம் பண்றதுக்கு வருவா. வர்ற சமயத்துக்கு நாங்க அது வரைக்கும் பெரியவா கிட்ட அப்படியே நின்று இருப்போம். புதுப்பெரிவா வந்தாருனாக்கா ஓடி விடுவோம், ஓடி போய் ஒளிஞ்சுருவோம். ஒளிஞ்சுட்டு அப்புறமா அவ போனதுக்கு அப்புறம் இப்படி வருவோம். இது மாதிரி ஒரு 4-5 தடவை ஆயிடுச்சு. ஒரு தடவை பெரியவா சொன்னா, ஏண்டா புதுப்பெரிவா வந்த உடனே நீங்க 2 பேரும் ஓடி போயிருக்கல, என்ன பண்றதுன்னே தெரியல, நம்ம குட்டு வெளிப்பட்டு போயிடுத்த பெரியவாளும் அவ சொன்ன காரியம் ரைட்டு தான், நீ ஏன்டா இங்க இருக்க போற, போனான்னு சொல்ல போறாளேன்ட்டு பேசாம தலையை குடிஞ்சு நின்றுதான். எனக்கு தெரியும் நீங்க ஏன் போறேன்னு அப்படின்னால ஒண்ணும் பேசல, வீட்டுல பேச ஒண்ணுமே பேசல. பெரியவா புதுப்பெரிவா ஒண்ணு அந்த இது கொடுக்கறதுக்கு, பிடியரசு திட்டத்துக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு போகணும்னு சொல்லுவான்னால போல அப்படின்னா, பெரியவா நீ போக வேண்டாம், நீ எங்கிட்டே இரு அப்படின்னா. அதனால ரொம்ப 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 சந்தோஷப்பட்டுட்டோம். இந்த மாதிரி நம்மள வந்து இங்கேயே இருன்னு சொல்லிட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அன்னில இருந்து ரொம்ப தைரியமா இருப்போம். நாங்க கேட்டா சொல்லிக்கலாம், பெரியவா உத்தரவுனா அதனால சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. அவ மனசுக்குள்ள டெலிபதி ஆயிருத்தோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் ஒன்றும் இது இல்லை. ஒரு தடவை என்ன ஆச்சுனாக்கா, கிருஷ்ண ஐயர்னு ஒருத்தர். அந்த கிருஷ்ணய்யர் வந்து நம்மளை போல நின்று நடந்து வர முடியாது. அவர் தலையில இப்படி 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 இப்படிதான் வர முடியும். அவர் வந்து தவழ்ந்துதான் வர முடியும், உட்காந்து உட்காந்து இப்படி வர முடியும். அவர் ஒரு தடவை வந்தப்போ எங்க பெரியவா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணோன்னு பெரியவா கிட்ட, நீ இந்த ஏதோ ஒரு ஊரை சொல்லி நீ கிருஷ்ணய்யர் தானே அப்படின்னா, கிருஷ்ணய்யர் தான். காசிக்கு போய் காலை உடைச்சுண்டியா அப்படின்னா, ஆமா காசிக்கு போய் காலை உடைச்சுட்டேன். அவர் என்ன ரொம்ப பெருமையா, நம்ம காசியில போய் ஒரு பெரிய கர்மாவை செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற, ஆமா காசிக்கு போய் நான் காலை உடைச்சுட்டேன் அப்படின்னா, ஓ அப்படின்னா. அதுக்கப்புறம் சொல்றா, நீங்க இருந்தல நான் இருந்தோம். காசிக்கு போய் காலை உடைச்சுக்கிறது தெரியுமாட? தெரியாது. அந்த நாள்ல காசியாந்து மரணான் முக்தி. இந்த காசியாந்து மரணான் முக்தினாக்கா, காசியில போய் மரணம் அடைஞ்சோம்னாக்கா நமக்கு முக்தி கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த நாள் இயற்கையாவே காசிக்கு வர்றப்ப நடந்து வருவா. வர்றவா இங்க வந்தான்னாக்கா உடம்பு முடியாம போயிடும், அப்படியே காலமாயிடுவா. காலமாயிட்டானா அவளுக்கு முக்தி கிடைக்கும்ங்கிறது ஒரு இது. எங்க அப்பா காசிக்கு போனாராக்கும், அங்கேயே அப்படியே போயிட்டா. என்ன ஆனாலும் எங்க போனாலும் அவர் காசிக்கு போய் முக்தி அடைஞ்சிட்டாருன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டா. இங்க இருக்கிறவாலும் சந்தோஷப்பட்டா, அவருக்கும் சந்தோஷமா இருந்தது. இந்த ட்ரெயின் பஸ் இதெல்லாம் வந்த உடனே என்னாச்சு, 2 நாள்ல காசிக்கு போயிடுறா. காசிக்கு போயிட்டு காரியம் முடிஞ்சு சிரமம் இல்லாம 2 நாள்ல திரும்பி வந்துடுறா. இந்த மாதிரி பண்ணினாலும் சில வைதிகர்கள், சில இதுல பிடிவானம் இருக்கிறவா, அவ என்ன பண்ணுவா, இந்த மாதிரி பண்றமே, காசிக்கு போய் நம்ம மரணம் ஆக வேண்டாமோ, இந்த மாதிரி பண்றதுக்கு என்ன பண்றது, இப்ப இந்த வண்டி எல்லாம் இருக்கு, நம்ம அது மாதிரி கிளம்பி போயிடுறோம், நம்ம இது மாதிரி இருக்கக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி காலை முட்டிய உடைச்சுடுவான். அவளே காலை முட்டிய போட்டு கல்ல போட்டு வில்ல போட்டு காலை முட்டிய உடைச்சுட்டு திரும்பி போக முடியாது. திரும்பி போக முடியாது. நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போக முடியும், ஹெல்ப் ஒருத்தர் வேண்டாம். ஒரு வைராகியம் இல்லாட்டாலும் ஒரு செயற்கையா ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டு காசிக்கு போய் காலை உடைச்சுக்கிறது. காலை உடைச்சுட்டு காசிலேயே இருந்துட்டு இருந்தா. இந்த அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, காலை உடைச்சுண்டு காசியில இருக்கிறது மரணத்துக்காகங்கிற வார்த்தை போய் காசியில இருந்து கிளம்பி போயிட வேண்டியது. காசிக்கு போய் காலை உடைச்சுன்னு நடக்கும், அவளுக்கு அதுல ஒரு பெருமை, அது ஒரு கர்மாவாயிடுச்சு. அதுல ஒரு பெருமை. காசிக்கு போய் நான் கர்மா பண்ணினேங்கிற மாதிரி இல்லாம, கர்மா பண்ணினேன் காலை உடைச்சுட்டேன் காசிக்கு போய் அப்படின்னு ஒரு பெருமை. இது எதோட உதாரணமா சொல்றா அப்படின்னாக்கா, ஆடி 18 பெரியவா சொல்லியிருக்கா. ஆடி 18 அப்போ ஏன் ஆடி 18, ஆடி மாசம் வரைக்கும் சாதாரணமா எல்லா வேதங்கள் எல்லா அனுஷ்டானமும் பண்ணுவா. ஆடி மாசம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஆடி 1ஆம் தேதி அந்த காலத்துல ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஓலைக்கட்டு இருக்கும். அந்த ஓலையில ஏதாவது ஒரு புராணம்
ஏதாவது ஒரு சூக்தம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்து அதை வந்து பூஜிப்பா. எங்க பரம்பரையா எங்களுக்கு இது அவாத்துல அதுக்கு போய் படிக்கிறதுக்குன்னே பசங்க போய் அதை படிச்சுட்டு வருவா. அது மாதிரிதான் பிராமணாலாம் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கா படிச்சுக்கிட்டு. பிராமணா மாத்திரம் இல்ல, பிராமண வைசிய சத்திரிய இவா எல்லாருமே இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வீட்டுல போய் அதெல்லாம் புராணங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கா. அவ என்ன பண்ணுவான்னாக்கா 1ஆம் தேதி ஆன உடனே அந்த ஓலையை எழுத ஆரம்பிச்சிடும். புது ஓலை பிரிசர்வேஷன் ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக புது ஓலை எழுதி அந்த 18 நாள்ல எழுதிட்டு 18வது நாள் இந்த புது ஓலையை எழுதின ஓலையை ஆத்துல வச்சுட்டு பழைய கட்டை எடுத்துட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னாக்கா காவேரி ஆறுகள்ல எல்லாம் நிறைய தண்ணி போகும். அந்த ஆத்துல கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி வரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். போறப்ப சும்மா போக முடியுமா? கையில கட்டிசா கூட கட்டிக்கணும். புளிஞ்சா தைஞ்சா எழுதிஞ்சா எல்லாத்தையும் பேசி கொஞ்சம் தூரத்துல இருக்கும். அங்க இருந்து எடுத்துட்டு போய் இதுல போட்டுட்டு கங்கையில நதிகள்ல போட்டுட்டு எல்லா நதிகள்லயும் தாமிரபரணியில இருந்து ஆரம்பிச்சு என்ன கிருஷ்ணா கோதாவரி கங்கை எல்லா இடத்துலயும் இருக்கிறவெல்லாம் போட்டு விட்டு அங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டு விட்டு திரும்பி ஆத்துக்கு வந்து புதுக்கட்டை அன்னியில இருந்து வச்சுட்டுப்பா. இப்ப இந்த பழக்கம் என்ன ஆச்சுன்னாக்கா எழுதுறது முதல்ல நின்னது. ஏன்னா சோம்பேறித்தனம். எழுதுறது நின்னது. நீ எழுதினால பழச போட முடியும். இது பழசு அப்படியே இருக்கு, பழசு அப்படியே இருக்கு, எழுதுறது இருக்கு. மாமிகள்லாம் பார்த்தா இது நமக்கு ஆகாது. நான் 18 பேருக்கு எலுமிச்சம்பழம் தயிர் சாதம் பண்றது வழக்கம். அதனால அது நடந்துட்டு இருக்கு. இப்போ அது மாதிரி காசிக்கு உடைச்சுக்கோ அப்படிங்கிற காரியம் ஒரு வழக்கமா சடங்கா எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த கிருஷ்ணய்யரை வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, அன்னைக்கு சிராவணமா இருக்கிற சமயத்துக்கு காத்தால என்ன பண்ணா கீழே உட்காந்து இப்படி இப்படி காட்டி அப்படின்னா கிருஷ்ணய்யர் அவன் போய் கிருஷ்ணய்யரை போய் பாரு அப்படின்னா சரின்னு உத்தரவு பண்ணிட்டு அங்க கூப்பிட்டு பெரியவா பக்கத்துல இன்னொருத்தர் நிக்க வச்சுட்டு நான் கிருஷ்ணய்யரை பாக்கிறதுக்கு போனேன். இந்த மடத்துல அப்ப வந்து அங்கதான் வியாச பூஜை நடந்திருக்கு. அந்த இடத்துல எந்த ஊர்ல அவரை போய் கிருஷ்ணகிரியில போய் பார்க்கலான்ட்டு போனா மடத்தை பூரா தேடுறேன் காணும். கடைசியில அப்படியே போனாக்க அவர் அங்க கடைசியில கிணத்தடியில உட்கார்ந்து பெரியவா உத்தரவாரது கிருஷ்ணய்யர் உங்களை பார்க்க சொன்னா பெரியவா அப்படின்னா அவர் கண்ணும் கம்பளையுமா தினமும் எனக்கு வந்து 2 பக்கெட்டு தண்ணி இழுத்து கொட்டுவான், நான் ஸ்நானம் பண்ணுவேன். இன்னைக்கு சிராவணம் அவாவா குளிச்சுட்டு காயத்ரி பண்ணணும், காம காட்சி பண்ணணும்ட்டு எல்லாரும் போயிட்டான். எனக்கு பண்றதுக்கு ஒத்துருமே இல்லை, இழுக்கிறதுக்கு என்னடா பண்ணலான்னு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டான். உடனே பெரியவா என் மனசுல புந்து இழுக்க சொன்னா இழுத்த. அவருக்கு ஜலத்தை அபிஷேகம் பண்ணி வச்சேன். திருப்பி இது பண்ணிட்டு இந்தாங்கன்னு வேட்டி எல்லாம் கொடுத்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெரியவா அனுப்பிச்சாலான்னு சந்தோஷப்பட்டேன். திருப்பி வந்தா பெரியவா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி போனேன், எங்கேயும் கிடைக்கல, அந்த கிணத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்தப்ப நான் இழுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னார். நீ இழுத்து கொட்டினியா? ஆமா பெரியவா, தண்ணி இழுத்து கொட்டினேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்ற ஒரு அனுகிரகம் அவருக்கு, அவரோட இது அந்த இருக்கிறதுக்கு அனுகிரகம் இவாளுக்கு. அதே மாதிரி இந்த எங்க குட்டு வெளிப்பட்டுது, எனக்கும் ஜானகிராமனும் குட்டு வெளிப்பட்டுது. நாங்க ஓடி ஒளியிற குட்டு. அது மாதிரி இன்னொரு குட்டு என்னன்னாக்கா ஒரு தமாஷு சந்திரா இருந்தார். நானும் சந்திராவும் எல்லாம் இருந்தோங்க. அவ என்ன பண்ணார், பக்கத்து ரூம்ல வந்து பெரியாக்கி உட்காந்துட்டு பக்கத்து அந்த ரூம்ல யாரு இருக்கா? இல்ல ஒத்துரும் இல்ல. சந்திரா சொல்றாரு ஒத்துரும் இல்ல அங்க அப்படின்னா. ஃபேன் சுத்துறது அங்க இல்ல பெரியவாங்க. இந்த வேட்டி ஆடுறது பாரு, அங்க ஃபேன் சுத்துறா, அங்க சுத்துறதுனால இங்க வேட்டி ஆடுறது. இந்த வேட்டி ஆடுறத வச்சுட்டு நான் அந்த ஃபேன் சுத்துறதுங்கிறது தெரிஞ்சு விட்டேன். அந்த ஃபேனை சுத்துறதுக்கு காரணம் இங்க கீழே யாரோ 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ யாரு அப்படின்னா, பா நீங்களே வந்து அவருக்கு பதில் சொல்லுங்க, நீங்க வாங்க அப்படின்னு சந்திரா ஒரு கருத்து குரல் கொடுத்தார். போய் அவர்கிட்ட சொன்னா அவ ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்க. இந்த மாதிரி பெரியவாவோட லீலைகள்ல வந்து அதே மாதிரி இந்த இவர் இருக்கிற அடையபலம் நம்ம ராமநாத தீட்சர், ராமகிருஷ்ண தீட்சரோட தம்பி ரயில்வேஸ்ல இருந்தார்.
அவர் என்ன பண்றாருனாக்கா இதுல கார்வேட் நகர்லதான் பெரியவா கிட்ட வந்தா. பெரியவாட்ட வந்து அவர் பெரிய அப்பை தீட்சிதரோட பரம்பரையாக அவர் ராமகிருஷ்ண தீட்சர் வேற பெரிய சமஸ்கிருத பண்டிதரா இருந்தவர். அவர்கிட்ட அப்போ அவரை வந்து இந்த ராமநாத தீட்சரை, உனக்கு சமஸ்கிருதம் தெரியும் இல்லையா அப்படின்னாரு. தெரியும் தெரியவா, தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நல்ல பரம்பரையில வந்தவா தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தெரியும் தெரியவா அப்படின்னா, நீ வந்து நாளைக்கு காத்தால பிளேடு, பென்சில், ரப்பர், காப்பிங் பென்சில், பேப்பர், எதெல்லாம் எழுதுறதுக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு இங்க வந்துடும் அப்படின்னு சொன்னார். சரின்னு அவர் எல்லாத்தையும் ராத்திரி தயார் பண்ணி கடையில போய் வாங்கி வந்து இது சொன்னது சாயந்தரம் 5:30 6 மணிக்கு சொன்னார். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு அவர் எப்ப சொல்ல போறாருன்னு அங்க குளத்தங்கரையில உட்கார்ந்துருந்தாரு. எல்லாரும் வந்தாலும் தரிசனம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. பெரியவாரும் படுத்துட்டா, இவரும் அந்த பேப்பர் கட்டெல்லாம் வச்சிருந்து அங்கேயே படுத்துட்டு இருந்தார். படுத்துட்டப்போ விடிய காத்தால 3 மணிக்கு ராமநாதா அவரை எழுப்பினார். எழுப்பின உடனே எல்லாம் இருக்கா, ரெடியா இருக்கா அப்படின்னா, ரெடியா இருக்கு. சரி நான் சொல்றதை எழுது அப்படின்னா, ஏதோ சொல்ல போற பெரியவா அப்படின்னா அவர் சமஸ்கிருதத்துல சொல்ல ஆரம்பிச்சார். இவர் திரு திரு திருன்னு முடிக்கிற, ஏன்னா இவர் பெருமையா சொல்லிட்டாரு சமஸ்கிருதம் தெரியாது. ஸ்லோகம் படிப்பா, கீதை பெரிய பெரிய அச்சா இருந்தா படிக்கலாம். அது மாதிரி என்ன போல அவருக்கும் ஒன்றும் தெரியாத ஒரு இதுவா இருந்தது. ஏன்னா அவனுக்கு தெரியாத சமஸ்கிருதம் தெரியாது பெரியவா, நீங்க சொல்ற அளவுக்கு அப்படி எழுதி தெரியாது. சரி ஒவ்வொரு எழுத்தா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எழுத்தா சொன்னான். இவர் அந்த ஒவ்வொரு எழுத்தா வச்சுட்டு என்னமோ எழுதி விட்டார். எழுதி விட்டு ஒரு பக்கத்துக்கு டிக்டேஷன் கொடுத்தார். படிச்சுட்டு எங்க எழுதுறத படி அப்படின்ட்டார். அதை படிக்கிறதுக்கு அவருக்கு முடியல. ஏதோ சொன்னப்ப அவர் எழுத்தா சொன்னார். பா எழுது, பா எழுது, நான் எழுதுன்னா எழுதிட்டார். அதுக்கப்புறம் அதை சேர்த்து படிக்கிறதுக்கு தெரியல. நான் சொன்ன சமஸ்கிருதம் எழுத தெரியல, நீ எழுதின சமஸ்கிருதம் உனக்கு படிக்க தெரியல. நீ எல்லாம் பெருசா எல்லாம் தெரியும் சொன்னீங்க என்ன அப்படின்னா, இது என்ன எழுதிருக்கேன் தெரியுமா உனக்கு? தெரியாது. உன்னோட அப்பைய தீட்சிதரோட பத்தி தப்பா ஒருத்தன் எழுதிட்டான். அவன் சித்தூர்ல அட்வொகேட்டா இருக்கான். அந்த சித்தூர் அட்வொகேட்ட வந்து அந்த மாதிரி எழுதினதுக்கு பதில் தரணும்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னா நல்லா இருக்காது பீடாதிபதியா. நீ வந்து அடையவளம் அப்பைய ராமநாத தீட்சதர் அப்பைய தீட்சரோட பரம்பரைன்னு நீ கையெழுத்து போட்டு அதை கொண்டு போய் அந்த இதை கொடுத்துட்டு வாப்போ. அப்பதான் அவனுக்கு தெரியும் என்ன உண்மையா அவன் தப்பா சொன்னது புரியும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எப்ப போவ அப்படின்னா, மணியப்ப 4:30 5 ஆயிடுச்சு. இப்ப போ அப்படின்னா நேரா அவர் சைக்கிள் எடுத்துட்டார். சித்தூருக்கு சைக்கிள்ல போனார். சைக்கிள்ல கொடுத்து விட்டு அவர்கிட்ட ஒரு சாமர்த்தியம் என்னன்னாக்கா, அவர்கிட்ட கொடுத்து விட்டு அந்த பதில் இத வந்து பை போஸ்ட் கொரியர் அங்க பிடிச்ச சித்தூர்ல அந்த கொரியர் மூலமா டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டார். அவரோட பிரஸுக்கு பிடிஐக்கு அடிச்சா அது மறுநாள் பேப்பர்ல வந்துருச்சு. இந்த மாதிரி இதை சொன்ன எடிட்டர்ல இந்த மாதிரி ரிப்ளைன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி அட்வொகேட் சொன்னாராம் அப்பைய தீட்சரை பத்தி, அதுக்கு பதிலா அடையவளம் ராமநாத தீட்சிதர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் அவர் மறுநாள் பேப்பரை வாங்கி போட்டோ காப்பி எடுத்துட்டு நேரா பெரியவா கிட்ட வந்து கொடுத்த. சமஸ்கிருதம் தான் தெரியலையே தவிர இந்த வேலையெல்லாம் இந்த உலகத்துல லௌகீகமான விஷயங்கள்லாம் நல்லா பண்ணி விட்டார் அப்படின்னு பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டு. பெரியவா உங்களை கோச்சின்னு இருக்காளா? என்கிட்ட என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பான். எல்லாரும் எப்படி சொன்னாலும் தெரியாது எனக்கு, என்கிட்ட ரொம்ப ரொம்ப இதுவா இருப்பான். கல்யாணம் ஆகி என் ஆத்துக்காரியோட நான் போனப்ப சிவாஸ்தானத்துல பின்னாடி வாங்குவோம். சிவாஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா, ஸ்ரீகண்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவனுக்கு பாயசம் போடுறான். இந்த பொந்து வழியா பெரியவா பார்த்துட்டு அவனுக்கு பாயசம் போடுறான் அப்படின்னு உட்கார்ந்துட்டு எனக்கு சாப்பாடு போட வச்சான். தெரியும் உட்கார்ந்து 2 பேரும். இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படி சொல்றாள். இப்ப வந்து
இந்த பொந்து வழியா அப்படி பார்த்துட்டே நான் சாப்பிடுற வரைக்கும் உட்காந்து பார்த்தாளா? அங்க உட்காந்துட்டு சீக்கிரம் உட்காந்து இருக்காளா உட்காந்து இருக்கா சதாசிவம் ஆத்துக்காரி உட்காந்து போட்டா என்ன சாப்பிட்றானா இது பண்றாங்க பாயசம் போடு பாயசம் போடு 2-3 தடவை பாயசம் போட சொன்னான். அப்புறம் அப்ப எனக்கு வேலை ஹரித்வார்ல கிடைச்சதுனால கேட்டா என்ன உனக்கு என்ன என்ன சம்பளம் அப்படின்னா 440 ரூபா சம்பளம் அப்படின்னா 440 ரூபால 100 ரூபாய் அப்பா அம்மா 30 ரூபாய் இந்த பிள்ளையாருக்கு அனுப்பு. ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு இருந்தா பாபா நகர் இடத்துல அந்த பிள்ளையாருக்கு அனுப்பு 30 ரூபாய். மிச்சம் இருக்கிறதுல உன் செலவுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோ, மிச்சத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னால எனக்கு பட்ஜெட் போட்டு கொடுத்தான். இன்னி வரைக்கும் அவ பட்ஜெட் தான், அவ சொல்ற பட்ஜெட் தான், அதே ப்ரொபோஷனல் பணம் இருக்கலாம், அந்த பட்ஜெட் தான் நடந்தது. உங்கள்ட்ட சிவன் சாரை பத்தி ஏதாவது பேசியிருக்காளா? சிவன் சார் அவரை பத்தி பேசியிருக்கேன். சரி, அது பின்னாடி பட்ஜெட் முடியும். பட்ஜெட் இந்த மாதிரி போட்டு கொடுத்தாரு. இதுக்கு இந்த பிள்ளையார் நடுப்புற சொன்ன பிள்ளையார், அந்த பிள்ளையார் கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. என்ன ஆச்சரியம்? எந்த ஊர்ல இருந்தாரு இந்த பிள்ளையார்? பிள்ளையார் வில்லிவாக்கம் பாபா நகர்ல, இப்பவும் பாபா நகர்ல இருக்கு. வில்லிவாக்கம் பாபா நகர்ல. நாங்க பாபா நகர்ல போன சமயத்துக்கு வெறும் 4 பேர் இருந்தோம். அந்த 4 இதுல 3 பிராமணா ஒரு செட்டியார். நாங்க ஒரு கோவில் ஏதாவது எப்போ பிள்ளையார் தானே எப்பவும் வைக்கிறது, ஒரு பிள்ளையார் பிரதிஷ்டப்படலாம், அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். பூஜை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துக்கு பெரியவாகிட்ட என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, இது மாதிரி எனக்கு ஒன்றும் வேதம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுவேன், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணுவேன், அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ண வேண்டியது, அர்ச்சனை பண்ணிவிட்டு பழம் வெத்தலை எங்க கலெக்ட் பண்ற பணத்துல தினமும் பழமும் வெத்தலை வாங்கிட்டு வருவேன், பூ போடுவேன், அர்ச்சனை பண்ணிட வேண்டியது, இது பண்ணுவேன் அப்படின்னா. அவ என்ன சொன்னான்னாக்கா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார். ஒரு வேகம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னார். எனக்கு அவ உள்ள இருக்கிறதுனால அவரே அங்க வெளியில இருந்து கேள்வி கேட்டுட்டு உள்ள இருந்து கைத்தல நிறைகனி அப்பமோட அவியல் பவரி செப்பிய கரிமுக அடிப்பேன அப்படின்னா. அவ என்ன சொன்னா, பாலும் தெளிவேரும் பாகும் பருப்பு, இது இன்னி வரைக்கும் நான் எப்படி சொன்னேங்கிறது எனக்கே தெரியல, எனக்கு தெரியல. அப்புறம் யோசனை பண்றேன், இது எப்படி நமக்கு திடீர்னு அவ கேள்வி நானே பதிலும் நானேன்னு அவ கேள்வி எப்படி எனக்கு பதில் வந்தது? சத்தியம். கடலை பருப்பு வறுத்துட்டு வெள்ளை பாகு வச்சு இந்த கடலை பருப்பு அதுல போட்டு பிடிச்சிட்டு இப்படி போறான், அதுல இப்படி மூக்கில் வச்சுன்னு சொல்றான், ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு வாசனைக்கு போட்டு அந்த இதுல ஒரு பிடி தினமும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் நைவேத்தியம் பண்ணிடும். நைவேத்தியம் பண்ணிட்டு அது யாருக்கும் கொடுத்துடாத, இது சேஷம் ஆயிடும், மீதி இருக்கிறது சேஷம், அதை எடுத்து மேல கோபுரத்துல அங்க வச்சுடு, பட்சி எறும்பு இதெல்லாம் சாப்பிடும், அது மாதிரி பண்ணு அப்படின்னா. அது மாதிரி பண்ணிட்டு இருந்தது அந்த பிள்ளையாருக்கு. நான் அப்புறம் ஹரித்வாருக்கு போனதுக்கு அப்புறம் நான் அது 30 ரூபா அவெல்லாம் ஒண்ணும் பண்றேன். அந்த பிள்ளையாருக்கு தான் 30 ரூபா அந்த பிள்ளையாருக்கு 30 ரூபா. அது பெரிய ஞாபகம் வச்சுன்னா அந்த பிள்ளையார் பாபா காலனி பிள்ளையாருக்கு 30 ரூபா அனுப்புனால உங்கள்ட்ட பிள்ளையாருக்கு அனுப்புனா பாபா நகர் பிள்ளையாருக்குன்னு சொல்லல. பிள்ளையாருக்குள்ள அவர் செல்வ செழிப்பாயிட்டாரு, இவர் கூட கடலை பருப்புலயே வீடு எக்கச்சக்கமா இப்ப நானே போனா என்னால கண்டுபிடிக்க முடியல, செல்வ செழிப்பா ஆயிட்டார் பிள்ளையா. அந்த மாதிரி ஒரு இதுல அவர் இந்த இதுல என்ன ஆச்சுன்னாக்கா, சிவன் சார் எனக்கு அவரோட புஸ்தகத்துல ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, சின்னாஞ்சாமியாரை பத்தி எழுதுற இடத்துல சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவர் சப்தஸ்தான உற்சவத்துக்கு ஒரு சின்ன குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் சப்தஸ்தானத்தை காமிச்சு விட்டு திரும்பி வந்தார் அப்படின்னு சிவன் சார் எழுதியிருந்தார். இத எனக்கு மிகவும் மதிப்பிற்குரிய ஒருவர் சொன்னார் அப்படின்னு சிவன் சார் எழுதியிருக்க. நான் அவரை கேட்டேன், இது யாரு, இது மதிப்புக்குரியான்னு போட்டிருக்காரு, இது யாரு அப்படின்னா, இந்த குழந்தையும் அவர் தான், இந்த மதிப்புக்குரியவரும் அவர் தான், பெரியவர் தான்.
அப்படியா? இது எனக்கு இப்ப நியூஸ். இது பெரியவா தான் சொன்னாலும் அவன். அந்த அந்த பெரியவா சின்ன குழந்தையா இருக்கும் போதுதான் சின்னாச்சாமியார் அவரை கூட்டின்னு போய் சப்ஸ்தானம் அவரை அந்த குழந்தை ஊர் அவர் சார்பில் அந்த குழந்தை எல்லாம் கூட்டின்னு போய் காமிச்சா. ஓ அப்படின்னு சிவான் சார் இவா அந்த பெரியவாலும் அந்த மதிப்பு ரெண்டும் ஒண்ணுதான்டா. அந்த சின்ன பையனும் ஒண்ணுதான், அந்த மதிப்பு இருக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். பெரியவா தான். அப்படியா? அப்படின்னா சின்னாசாமி வைஷ்ணு போன அந்த கோஷ்டியில பெரியவா இருக்காளா? அதுல எழுதிருக்கிறதா என்னன்னா அந்த பையனை வச்சுதான் எழுதிருக்கான். அந்த பையனை வந்து கூட்டின்னு போனா அந்த பையனை காத்தால வந்து எழுப்பினா டே எழுந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா பேரெல்லாம் போடாம ரொம்ப அழகா எழுதிருக்கேன். பெரியவா எழுந்துடுறான்னா காத்தால கூட்டின்னு போனா கூட்டின்னு போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து திருப்பி ஆத்துக்கு கொண்டு வந்து கண்ணை மூடிக்கணுடான்னு கண்ணை மூடிட்டா வாழலாம் வர்ணனை பண்ணிருக்க. போகும்போது ஏதோ சில்லுன்னு காத்து வந்தது, இதெல்லாம் வாசனை ஏதோ வந்தது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னு அந்த பையன் சொல்றதா சிவன் சார் எழுதியிருக்க. எல்லாம் எழுதிட்டு அந்த கதை முடிச்ச உடனே ஆத்துக்கு வந்துட்டோம். நாங்கெல்லாம் சப்த உற்சவம் பார்த்தோம் அப்படின்னு வீட்டுல கொண்டு வந்து நாங்க இதெல்லாம் பார்த்தோம் பாரு, இது பார்த்தோம் பாரு, இது திருவிழாவில் எங்களுக்கு சின்னாஞ்சாமி எனக்கு பலூன் வாங்கி கொடுத்தாரு, சின்னாஞ்சாமி எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் குழந்தை எல்லாம் சொல்லிட்டு நடக்காமல் நடத்தி அழித்து சென்றார் அப்படின்னு கடைசியில சின்னாஞ்சாமி சிவன் சார் என்ன எழுதியிருக்காருனாக்கா, இப்படி எல்லாம் நடந்ததுன்னு எனக்கு மிகவும் மதிப்புக்குரிய ஒருவர் சொன்னார் அப்படின்னு எழுதுறேன். நான் உடல நான் என்ன சும்மா உட்கார வைக்காம அங்க போனேன்னாக்கா படி புத்தகத்தை அப்படின்னு படிச்சுட்டு சரி அது அந்த பக்கத்தை படி இந்த பக்கத்தை படி. அப்ப படிக்கிறப்ப நான் கேட்டேன், இது யாரு இது நீங்க சொல்லியிருக்கல மிக மதிப்பிற்குரியவா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, அந்த பையனும் அந்த பையன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதான் பெரியவா. உங்களுக்கு எப்படி உங்க மச்சினர் மூலியமா சிவன் சார் அறிமுகமா? நான் எனக்கு சிவன் சார் தெரியும். ஒரு நாள் எதேச்சியா இதுக்கு போனேன், எங்க நல்லியாத்துல இருக்கும்போது தான் போனேன். சரி, நல்லியாத்துல இருக்கும்போது போய் பாரு சிவன் சார்னு தெரியும் எனக்கு. ஆனா நான் போனது இல்லை அதுக்கு முந்தியில. எதேச்சியா ஒரு தடவை போயிருந்தேன். அப்ப பிடிச்சு விட்டாரு, அவரு பிடிச்சு விட்டு இது பண்ணார். டிஃபன் பாக்ஸ் ஒரு தடவை சிவன் சார் கிட்ட டிஃபன் பாக்ஸ் நிறைய வச்சிருந்தது. ஒரு பையன் ஒருத்தன் நான் அவன்கிட்ட கேட்டேன், இது யாருடா கொடுத்தது அப்படின்னா, இது யாரு கொடுத்தது, அது யாரு கொடுத்ததுன்னா, எல்லாம் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னா, எல்லாம் உச்சிக்கு அனுப்பிச்சிருக்காரா? ஓஹோ, நீ என்ன பண்றனாக்கா அந்த கடையில ஒரு வடை ஒரு சாம்பார் வாங்கிக்கலாம் அப்படின்னு, ஒரு சாம்பார் வாங்கிக்கலாம். நான் போய் வடை சாம்பார் வாங்கினான். என்னை பார்த்து நான் இப்ப பிச்சை பண்ண போறேன், பண்ணுவல அங்க அத்தனை டிஃபன் பாக்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டாரு. சாம்பார்ல போட்டு எல்லாம் சாப்பிட்டேன். அதாவது எனக்கு என்ன தோடித்துனாக்கா, உலகத்துல இதுதான் கிடையாது எதுவும். இது நான் ஒருவேளை அப்ப மனசுல நினைச்சேன், இவர் என்ன இவ்வளவு சாப்பாடு வந்திருக்கிறேன், இவ்வளவு சாப்பிடுவோம்னு நினைச்சனோ, அது என்ன நினைச்சனோ தெரியல. அவர் எனக்கு இந்த ஒரு வடைதான் அதுவும் அதைத்தான் நான் பண்ணுங்கிறது கிடையாது. எனக்கு எது வேணாலும் பிச்சை. அவ என்ன நினைச்சுட்டு இப்ப இது பண்ணாலும் தெரியல. எனக்கு அப்ப வந்து ஒரு சுவாதீனம் தெரிஞ்சது உலகத்துல. இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பெரியவா பிச்சை, யுவா பிச்சையை சொல்றதை பத்தி பெரியவா பிச்சை புக்கையில வந்து ஒரு பிருந்தாவன துவாதசி இப்ப அடுத்தது வர்ற நாளான்னைக்கு பிருந்தாவன துவாதசி இருக்கு. அந்த பிருந்தாவன துவாதசிக்கு நாங்க புக்கை போனோம். நகரியிலிருந்து நடந்து 3 கிலோமீட்டர் மத்தாப்பு விட்டுண்டு இந்த பூச்சி எல்லாம் அண்டக்கூடாதுன்ட்டு பெரியவா சொன்னா. அந்த காலத்துல ஜனங்க நடக்கும் போது பூச்சி எல்லாம் வரும். இந்த சமயத்துல ஐப்பசி மாசத்துல பூச்சி வராம இருக்கணும்னா இந்த மாதிரி விளக்கு தீபம் எல்லாம் ஏத்தின்னு போனாக்க பூச்சி அந்த பக்கம் வராது, தள்ளி போயிடும், நம்ம நடந்து போலாம். அது மாதிரி இது இருக்கும்ட்டு நாங்க பட்டாசும் விட்டுண்டு மத்தாப்பும் விட்டுண்டு பெரியவா பின்னாடி போய் புக்கையில போனோம். புக்கையில போன உடனே புக்கையில அன்னைக்கு இருந்தோம். அங்க இருக்கிற சமயத்துக்கு திடீர்னு ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டியில இருந்து சாதுராம் வைஷ்ணவி கோயில், திருமுல்லவாயில் வைஷ்ணவி கோயில்ல அப்ப அவர் ரொம்ப தபஸ்வியா இருந்து ஒரு இதுவா இருந்தார். அந்த சாதுராம் வந்து அவரை அப்படியே தூக்கின்னு வந்தான். அவரை தூக்கின்னு வந்து பெரியவா முன்னாடி வச்சிருந்தான். பெரியவா அப்படி பார்த்தா, இவன் சொன்னா 3 நாள் ஆச்சு, எழுந்துக்கவே இல்லை, அப்படியே இருக்கார், ஒண்ணுமே அசைவு இல்லை, ஒண்ணும் இல்லை, அப்படியே இருந்திருக்கார். அதான் பெரியவா கிட்ட கேட்கலான்னு பெரியவா பார்த்துட்டே இருந்தா. கூப்பிட்டா,
அவர் காதுல போய் சாதுராம் சாதுராம் சாதுராம்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட சொன்னால போய் ஒரு காதுல வலது காதுல போய் சாதுராம் சாதுராம் சாதுராம்னு சொன்னார். சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி அவரை எடுத்துன்னு போயிட்டு அவ்வளவுதான், எடுத்துன்னு போயாச்சு. அங்க போய் 1 மணி நேரத்துக்கு எல்லாம் மெட்ராஸ் போனப்ப தகவல் வந்துட்டு அவர் போயிட்டு விட்டார். பெரிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அடுத்த நாள் தீபாவளி முடிஞ்சது. தீபாவளி முடிஞ்சு அந்த பிருந்தாவன துவாதசி அன்னைக்கு, தீபாவளிக்கு முடிஞ்சு பிருந்தாவன துவாதசி. அந்த பிருந்தாவன துவாதசி இப்போ என்ன பண்ணாக்கா சதாசிவத்தை வடக்கு அரைக்க சொல்லுது. எனக்கு சமையல்லாம் தெரியாது. சதாசிவத்தை வடக்கு அரைக்க சொல்லுது அப்படின்னா சரின்னு வடக்கு அரைச்சு கொடுத்தேன். சாப்பிட்டா வச்சு சாப்பிடும்போது வடை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உள்ள கத்துறான். போய் பார்க்கலாம் மாட்டோம். அவருக்கு சீகண்டம் போடுவான், இது பண்ணுவான். வடை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அவன் அப்ப சீகண்டம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரியவா சதாசிவத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த இலையை என்ன கூப்பிட்டான். கூப்பிட்டு அந்த இலையை நீங்க எடுத்துடுறா அப்படின்னா எடுக்கிறதாவது ஒண்ணா அதை உட்கார்ந்து அதுலயே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஆமா நல்லா சாப்பிட்டான் அந்த இதா. ஆமா சாப்பிட்டான். பெரியாருக்கு தெரிஞ்சா உன்னை உள்ள விட மாட்டாடாது. என்ன வேணா பண்ணிக்கிட்டு எனக்கு முடிஞ்சது காரியம். பழக்க விடல. எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அந்த இலையோட எடுத்து இது பண்ண. இப்ப இன்னொரு இந்த குட்டு வெளிப்பட்டது இல்ல, இன்னொரு குட்டு வெளிப்பட்டது. சந்திராசன் சொன்னா எங்களோட குட்டு ஒண்ணு, இன்னொரு குட்டு ஒண்ணு ஸ்ரீகண்டனோட குட்டு வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டதுன்னாக்கா ஒரு தடவை உட்கார்ந்து அப்போ ஆத்ம பூஜைன்னு பண்ணிட்டு இருந்தான். ஆத்ம பூஜை பண்றப்ப என்ன பண்ணாங்க, சந்தனத்தை எடுத்து தலையில ஆவாகனம் பண்ணிட்டு அப்படியே பிரம்மஸ்வரூபமா அப்படியே தியானம் பண்ணி என்ன பண்ணுவாளோ. நான் இப்ப சொல்றதை வச்சுட்டு அவ அதான் பண்ண வச்சுக்காது. அவ என்ன பண்ணாலும் தெரியாது. அதனால தெரிஞ்சு தலையில வைக்கிறதா நம்ம கண்ணுக்கு தெரியும். அவ என்னமோ பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பா. அப்படியே அந்த பூஜை முடியறதுக்கு 1/2 மணி 3/4 மணி ஆகும். அதுக்கப்புறம் வெளியில அது முடிஞ்ச உடனே ஆகமனம் பண்ணா முடிஞ்சுடுதுன்னு அர்த்தம். ஆகமனம் பண்ண இன்னொரு ஆகமனம் பண்ணா ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். இதெல்லாம் தெரியும் நமக்கு. என்ன பண்ணான்னு என்ன அவன் இது பண்ணா பூஜை பண்ணா அப்புறம் வெளியில வந்தா சூரிய நமஸ்காரம் பண்ணா முடிஞ்சது. அந்த இதுல சந்தனத்தை எடுத்து தலையில இப்படி வச்சுட்டு இது பண்ணான். வைக்கும்போது நீங்கண்டா இன்னைக்கு சந்தனம் சதாசிவம் அரைச்சானா அவனுக்கு இவனை வச்சுட்டு வேலை வாங்கிட்டோன்னு ஏதாவது சொல்லி திட்ட போறா போல் இருக்க. உன்னை யாரா அவன்கிட்ட சொன்னான்னு சொல்ல போறாள் இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பயந்துன்னு இப்படி வந்துடான். சதாசிவம் தானே அரைச்சான், மறைக்கவும் முடியாது. அவன் இருக்கா சதாசிவம். ஏன்னா நீ அரைச்சா கொஞ்சமா அரைப்ப, அவன் வாரானோ இல்லையோ பெரியாரு பண்றோம்ட்டு நிறைய அரைச்சு வச்சிருக்கான். அதனால இது வந்து என்ன மாட்ட விட்டியாடா, நான் அவ்வளவு எவ்வளவு அரைக்கிறான்னு தெரியாதா, இப்படி என்ன மாட்ட விட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சின்ன விஷயத்துல கூட எப்படி கண்ணு அப்சர்வேஷன் பாருங்க. அது இத்தனை ஒரு லோக சந்தை இல்லாம நம்ம மேல சந்தை வைக்கிறாரு, நமக்கு அதுல ஒரு பெருமை சந்தோஷம். அதுதான் அங்க இருக்கு. அதே மாதிரி கார்வேட் நகர்ல இருந்து கிளம்பி என்ன பண்ணாங்கக்கா திருப்பி வந்தான். வர்றப்போ அந்த ராமகிரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இப்ப ராமகிரிக்கு வந்திருக்கோம். போலாமா? ராமகிரி வந்து ரொம்ப நல்ல இடம், நல்லா இதுவா இருக்கும். ஒரு பர்ணசாலை மாதிரி ஒரு இடம் கிடைக்குது. மாட்டுக்கொட்டையில தான் பர்ணசாலை, மாட்டுக்கொட்டை தான் இருக்கு. மாட்டுக்கொட்டையில வந்து உட்கார்ந்து இருந்தான். அப்ப வெளியில இருந்து ஸ்ரீகண்டன் வந்து ஒரு 2 நாளைக்கு முந்தி பெரியவா வெளில வந்துருவோம், பெரியவா வெளில வந்துருவோம், பெரியவா வெளில வந்துருவோம்னு கத்துனான். உடனே பெரியவா என்னமோ இப்படி கத்தாடானேன்ட்டு வெளியில வந்தா. என்னடா அப்படின்னா பாம்பு உள்ள போயிடுத்து அப்படின்னா. கொஞ்ச நேரம் இருந்தா அப்புறம் பாம்பு போயிடுத்தோ என்னமோ தெரியல, இவா உள்ள போயிட்டான். அங்கெல்லாம் படுத்துக்கிறது பெரியவா. எங்களுக்கு எல்லாம் பயமாவும் இருந்தது. ஆனா பெரியவா ஒன்னும் அசரலை, நாங்க தான் அசந்தோம். அப்பா இருந்துட்டான். இது நடந்து 2வது நாளைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா கார்த்தால நான் அப்பதான் வந்தேன். இது வந்து 2 நாளைக்கு முந்தி நடந்து ஸ்ரீகண்டன் சொன்ன பெரியவா இருப்பான். நான் கார்த்தால ஒரு 2:30 3 மணிக்கு ஏதோ வண்டியோ லாரியோ ஏதோ பிடிச்சி வந்து ராமகிரியில இறங்கியாச்சு. உள்ள இருக்கிற சமயத்துக்கு நான் எப்பவும் 2:30 மணிக்கெல்லாம் உள்ள நுழையிற சமயத்துக்கு நான் ஜானகிராமெல்லாம் வரைச்சா எல்லாம் தூங்கிட்டு இருப்பான், யாரும் முடிச்சுட்டு இருக்க மாட்டான். அன்னைக்கு என்னன்னா ஒரே அழுக சத்தம். என்ன அழுக சத்தம்னு பார்த்தா புது பெரியவாளோட பூர்வாசிரம அப்பா அம்மா வந்து அங்க வந்து அழுதுட்டு இருந்தாங்க.
மகாதேவையர் மகாதேவையரும் லட்சுமி அம்மாளும் மகாதேவையரும் அது மாதிரி லட்சுமி அம்மா தான் வந்து பெரிவா என் பிள்ளை ஒருத்தர சன்னியாசியா கொடுத்துட்ட இன்னொரு பிள்ளையும் போயிட்டாரே நான் என்ன பண்றதுன்னு கதறுன்னு கதறிட்டான். ஒரே அந்த இடம் பூரா நிசப்தம். இவா 2 பேர் குரல் தான் கேட்கறது. என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு 10-15 நிமிஷம் கத்தினா இது பண்ண. பெரியவா எல்லாத்தையும் அப்படியே மௌனமா கேட்டுட்டு இருந்துட்டு போயிருந்தா உனக்கு ஆச்சவச்சம் இல்லையோ திருட்டு இல்லையோ உனக்கு அப்படின்னா டக்குன்னு முடிச்சுண்டு தீட்டோட இந்த பெரியவா கிட்ட வந்துட்டோமோங்கிற ஒரு குற்ற உணர்வு அவளுக்கு அந்த மாதிரி அப்படியே பேசாம கப்புன்னு மௌனமா அடங்கிட்டான். அப்படியே மௌனமா கொஞ்ச நேரம் இருந்தது. அப்போ ஒரு வெளியில இருந்து ஒருத்தர் வர, அவர் உள்ள வந்தவுடனே பெரியவா மணிசாஸ்திரி போயிட்டார். மணிசாஸ்திரி பெரியவாரோட பூர்வாசிரம அண்ணா பையன் புள்ள மணிசாஸ்திரி பேரு. என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னா, பெங்களூர்ல இருந்து விஸ்வநாதனும் மந்திரியும் கார்ல வந்துட்டு இருந்தவா ஒரு ரயில்வே கேட் மூடி இருந்தது. அந்த ரயில்வே கேட்டுல ஒரே எருக்கமா இருக்கேன்னு விஸ்வநாதன் கீழே இறங்கி இப்படி நடந்து வந்துட்டு இருந்தார். அப்ப பஸ்ல மணிசாஸ்திரிகள் உட்கார்ந்து இருந்தார். அவர் வயசானவர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் அவரை வந்து நீங்க வேணா கார்ல வாங்கோ, நான் இந்த பஸ்ல வந்துருந்தேன், அங்க உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மணிசாஸ்திரிகளை இறக்கி கார்ல உட்காந்து வச்சுட்டு விஸ்வநாதன் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. அந்த கார் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பேப்பர்ல சபடைஜ்னு வந்தது. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி மந்திரியில இருந்து எல்லாருமே காலமாயிட்டா அப்படிங்கிற நியூஸ் வந்தது அப்படின்னு அவர் வந்து சொன்னார். சொன்ன உடனே இவர் சொன்னார் ஒன்னும் ஆள பாருங்க. ஐயோ பெரியவா நான் என்ன பண்ணுவேன், நான் என்னத்த சொல்றது, நான் என் பிள்ளை போயிட்டாலும் வந்தேன், இப்படி மணிசாஸ்திரிகள் போவார்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே. அதாவது தம்பொருள் போனாதான் குத்தங்கிறது கிடையாது. மணிசாஸ்திரிகளும் மடத்து பிள்ளைதான். அது மாதிரி அவளும் ரொம்ப கதறினா பாவா, ஐயோ இந்த மாதிரி ரொம்ப அப்படின்ட்டா. இவா அவளுக்கு வந்து அந்த இதுல இருந்து ஒரு பிராடா ஒரு இதை இதுன்ட்டு எல்லாம் முடிஞ்சது. எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு போலாமா அப்படின்னா என்ன சரின்னு கொட்டாய்க்கு கிளம்புறான். விஷயம் என்னாச்சு கேள்விப்பட்ட பெரியவா மணிசாஸ்திரி, அது இல்லடா பங்களாதேஷ் என்னாச்சு, 20,000 பேர் போயிட்டா பெரியவா. அப்பதான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் சண்டை நடந்துட்டு சண்டை. பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ்குள்ள பூந்து ஆக்கிரமிச்சு எல்லாம் இதுவாயிட்டு. அப்ப சொன்னா நான் இங்க சுத்தின்னு இருக்கோம், மணிசாஸ்திரிகள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ சொல்றா அங்க என்னாச்சு, அவளுக்கு எல்லாம் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல். 20,000 பேர். அப்ப அவருக்கு இந்த கடை எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி பங்களாதேஷ் பேப்பர் படிச்சதுனால இந்த மாதிரி இதாயிடுத்து, 20,000 பேருக்கு இதாயிடுத்து அப்படின்னா. அப்புறம் அதுக்கப்புறம் கொட்டாய்க்கு போயிட்டு வந்துட்டு யோசனை பண்ணி இது ரெண்டுக்கும் என்ன செஞ்சாலோ தெரியாது, பங்களாதேஷுக்கு நிச்சயமா மடத்துக்கு உத்தரவு பண்ணி ஒரு பேக்கேஜ் இதை அனுப்பு அதை அனுப்புன்னு உத்தரவு பண்ணான். நிறைய அவளுக்கு ரெமிடிக்கு அனுப்பிச்சான். இந்த மாதிரி ராமகிரியில பண்ணிதான். அப்புறம் அந்த ராமகிரியில இருந்து அடுத்தது ஒரு 2 நாள் வயல்வெளியில பூந்து, அது வரைக்கும் ரோட்ல போயிட்டு இருந்த மகா வயல்வெளியில பூந்து ஒரு இதுல ஆருத்ரா தரிசனத்துக்கு திருவாலங்காடு வந்து சேர்ந்துட்டான். எப்படி இந்த ரூட் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நான் எனக்கே தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இதுல வரப்புல இறங்கி இப்படி போயிட்டே இருந்தா, எங்க போறாலும் தெரியலையே, வரப்புல இறங்கினா இப்படி போனா இதுல பார்த்தா இங்க இருந்து கூப்பிடு தூரத்துல திருவாலங்காடு இருக்குன்னா உள்ள வந்தாச்சு நாங்க திருவாலங்காடு. இந்த மாதிரி இருந்த சமயத்துக்கு பெரியவா வந்தவன் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னது நான் கிராப்பு வச்சுட்டு வியாச சாண்டாளீஸ்வரர் கோவில்ல ஒரு சாஸ்திரமோ அனுஷ்டானமோ ஒன்னும் தெரியாம ஒரு சந்தியாவந்தனத்தோட மந்திரங்கள்லாம் கூட அதுக்கப்புறம் தான் ஓஹோ இது இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், அங்க இருக்கிறவா கூட பார்த்துட்டு இப்படி பண்ணக்கூடாதுடா, இப்படி பண்ணணும்டா, அர்க்கியம் விடுறப்ப காத்தால இப்படி விடணும், இதெல்லாம் கொண்டு சொல்லுவான்.
காத்தால ஜெபம் பண்றதை வச்சு நின்று இதெல்லாம் இப்படி தெரியாத ஒரு வஸ்துவா இருந்துட்டு இருக்கிறப்ப பெரியவா ஒவ்வொன்றும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அங்கங்க அவளுக்கு சொல்லும் போது என்ன பாக்குறப்பெல்லாம் சரி நமக்கு தான் சொல்றா அப்படின்னு நினைச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு கடைசியில என்னாச்சுன்னா குடுமி வச்சுட்டு நான் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ற அளவுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டாவா. இன்ச்சு இன்ச்சா நடத்திட்டு போறான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணா காஷாயம் வா சுக்லம் வா அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மச்சாரி காஷாயமாவோ சுக்லமாவோ இருக்கணும், அவ அந்த அவஸ்திரம் போட்டுக்கலாம் அப்படின்னா. நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அப்படி இப்படி, ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது ஏற்கனவே எப்ப பார்த்தாலும் மரத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இருப்பான். அது மாதிரி ஏதாவது தப்பா நினைச்சுட்டு போனாலே எனக்கும் அடிமை ஒரு அந்த அந்த வயசு இது எனக்கு கல்யாணம் பண்ணிக்குதான் இட்டோம்னு நான் சொல்றதுக்கும் எனக்கு அது அந்த அந்த இது கிடையாது, தைரியமும் கிடையாது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். சரி இது பண்ணலாம். சரி காஷாயம் வா சுக்லம்வான்னு சொன்னது பெரியவா நான் சுக்லம் தான் இருக்கேன், ஆனா அதையே நம்ம பார்த்து சொல்லணும், காஷாயம் கட்டிக்கோன்னு தானே அர்த்தம். சரி கட்டிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் காஷாயம் கட்டிக்கிட்டேன். காஷாயம் கட்டின்னு நேரா பெரியவா கிட்ட போனேன். ஸ்ரீகண்டன் திட்டுறான், ஏன்னா இங்க ஏற்கனவே 7-8 காஷாய வஸ்திரம் அவன் கட்டின்னு இருக்கான், ஓ வஸ்திரத்தையும் நான் தவறி போய் எதிரியாவது சேர்த்து விட்டேன்னா ரொம்ப நீ வேற ஏடா இதை கட்டிட்டு வரேன்னா அவன் திட்டுறான். எனக்கு ஒன்றும் பதில் சொல்றதுன்னே தெரியல. இது பண்ண பெரியவா அப்போ உள்ள இருந்து ஸ்நானம் பண்ணி அனுப்பிச்சாங்க. இப்படி வெளியில வந்தா சிவாஸ்தானத்துல அந்த வட்டம் இதுல அங்க நின்னான். நான் போய் நமஸ்காரம் பண்ணினேன். இப்படி என்ன பார்த்தா ஒரு 1/2 மணி சிரிச்சா. ஆமா, ஒரு 1/2 மணி சிரிச்சா. அப்படி வேற ஒண்ணுமே பேச முடியல, ஒண்ணும் இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு சிரிக்கிறா, என்னத்துக்கு சிரிக்கிறா ஒண்ணுமே தெரியல, எனக்கே புரியல. நம்மளை பார்த்தா சிரிக்கிறாளா, வேற யாரையாவது பார்த்து சிரிக்கிறாளா, இல்ல வேற ஏதாவது விஷயமா. வாய்க்குள்ள கல்கண்டு, வாய் உள்ள கல்கண்டு, அந்த கல்கண்டு விழாம சிரிக்கிறான் கலகலன்னு. வேற ஒண்ணும் இப்படி பார்க்க வேண்டியது, சிரிக்க வேண்டியது, சிரிச்சுட்டே அப்படியே பார்க்க வேண்டியது, இப்படியே பண்ணிட்டு இருந்தான். ஒரு 6 மணி இப்ப சிரிச்சு விட்டு உள்ள போயிட்டான். அப்போ மெட்ராஸ் நான் எப்பவும் சாயந்தரம் அன்னைக்கு இது முடிஞ்ச உடனே சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு கிளம்புறது வழக்கம் ஊருக்கு. அப்ப என்ன ஆச்சு, அவ பிச்சை பண்ணிட்டு வந்திருக்கா. உள்ள போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வெளியில சீக்கிரம் சொன்னா அவனுக்கு உத்தரவாயிருக்கு, அவரோட கார்ல போய் சொன்னான். அவரோட கார்ல போனவன் தான். நான் முந்தி சொன்னேன், வந்தேன்னாக்கா 2 போகாத பஸ் கூட நின்னுட்டு என்ன ஏத்திட்டு வரும் அப்படின்னு. இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா அன்னைக்கு பஸ்ஸே இருக்காது. 6 மாசம் மடத்துக்கே போக முடியல, மடத்து பக்கமே போக முடியல. கிளம்பி அன்னைக்கு லீவா இருக்க போலான்னா இல்ல, திடீர்னு ஒருத்தான் மேனேஜர் ஓவர் டைம் உண்டு, இந்த சண்டே எல்லாம் உனக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு, எங்கேயும் போகக்கூடாது, லீவ் கொடுத்துருக்கு, எல்லாம் கேன்சல் பண்ணி 6 மாசம் பெரியவாளை தரிசனமே பண்ணல. கல்யாணம் நிச்சயமாயிடுது. கல்யாணம் நிச்சயமாகி பத்திரிகை எடுத்துட்டு பெரியவா கிட்ட போய், எனக்கு என் தங்க 2 பேருக்கு சேர்த்து தான் வந்தது, கல்யாணம் நிச்சயமாச்சு, கல்யாணத்தை நிச்சயமாயிடுதுன்னு பெரியவா கிட்ட சொல்லி, ஸ்ரீகண்டன் அப்பா ஒரு நிம்மதி ஆச்சுடாப்பா ஒருத்தன் விட்டாண்டா அப்படின்னு சொல்லி கல்யாணம் நிச்சயமாச்சு. அப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் இவரை கூட்டிட்டு போனேன். அப்பதான் அந்த பாயசம் பரிமாறிட்டு கொடுத்தா. அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியா எனக்கு வேலை வேற பிஹெச்எல்ல வேலை கிடைச்சிருச்சு. மற்ற ஹரித்வாருக்கு போக முடியாத ஒரு இது கிடைச்சது. ஹரித்வாருக்கு நான் டெல்லியில இருந்தேன். டெல்லியில இருக்கிறப்ப டெல்லி அட்வொகேட் கௌரி சங்கர், இந்த கௌரி சங்கர் பெரியவா கௌரி சங்கர் அனுப்பிச்சு, உங்க பிள்ளைக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பெரியவா இது பண்ணிருக்கா, நீங்க தீபாவளி அன்னைக்கு அங்க போக வேண்டியது, குழந்தைய கூட்டிட்டு நீங்க போங்க அப்படின்னா. நானே என் ஆத்துக்காரு, என் பொண்ணு 12 வயசு 7வது படிச்சுட்டு இருந்தான். என் பையனும் பொண்ணையும் கூட்டிட்டு காஞ்சிபுரம் போனோம். போய் தீபாவளிக்கு உள்ள நுழையும் மடத்த மாட்டு கொண்டு வந்துட்டான்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா அதுன்னு பார்த்தாக்கா இவர்தான் உங்க மாப்பிள்ளை அப்படின்னா. யாரு? சேகரன். யார் சொன்னா? அங்க இருக்க
அங்க இருக்கிறவள பெரியவா வந்து காட்டுறாங்க இவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா 6 மாசத்துக்கு வந்து நாங்க வந்து சின்ன பொண்ணா இருக்கா இவளுக்கு கல்யாணம் பண்ணினா தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். இந்த காலத்துல பெரியவா புஸ்தகம் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, இப்படி கன்னியா பொண்ணா இருக்கு கல்யாணம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்லாம் மனசுல இதுன்ட்டு பெரியவா கிட்ட சொல்லவும் எல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரியவாட்ட தரிசனம் பண்ணி விட்டு வெளியில வந்தோம். வெளியில வரப்ப இவர் சேகர் வந்து இருந்தார். இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா பண்ணிட்டு வந்தான் அப்படின்னாரு. பார்த்த உடனே நடுங்கி போயிட்டான். எப்படி கனெக்ஷன் பண்ணி எப்படி பண்ணிட்டா பாருங்க நம்ம சேகுராமூர்த்தி மாமா பையன். உடனே சந்திராவை கூட்டினார். சந்திரா கிட்ட கூப்பிட்டார். எல்லாரும் சொன்னா நாளைக்கு தீபாவளிக்கு, அதுக்கு முதல் தீபாவளி அப்பதான் வேதபுரி பண்ணி கல்யாணம் ஆச்சு. நாளைக்கே பண்ணிடலாம். போன தீபாவளிக்கு வேதபுரி பண்ணி கல்யாணம் ஆச்சு, இந்த தீபாவளிக்கு சேகருக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னா சொன்னா அவங்க கனபாடி அவங்க லௌகீகாங்க. இப்போ உத்தராயணம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். அதனால அந்த கனபாடிகளுக்கு உத்தராயணம் வந்தவொடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் போ அப்படின்னா சந்திரா கூப்பிட்டு சொன்னார். இவன் மாப்பிள மாதிரி வருவான், இவன் டெல்லியில இருந்து மாப்பிள மாதிரி வருவான், கல்யாணம் பூரா நீ தான் கவனிக்கணும் அப்படின்ட்டான். அதே மாதிரி வசந்த பஞ்சமி அன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி சத்திரம் எல்லாம் பார்த்து வச்சு சந்திரா எல்லாம் ரெடி பண்ணி என்னமோ அவருக்கு அவராது கல்யாணம் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருந்தார். மாப்பிள மாதிரி வந்து இறங்கினா எல்லாம் கல்யாணம் இதாச்சு. கல்யாணம் ஆகி குழந்தைகளை அழிச்சுன்னு போனேன் பெரியவாள்கிட்ட. கல்யாணம் அப்ப அழிச்சுன்னு போனது நிச்சயம் பண்ணப்ப அழிச்சுன்னு போனதுக்கு அப்புறம் அப்புறம் சொன்ன குழந்தைய உங்க வாத்துக்கு அழிச்சுன்னு போ அப்படின்னு சேதுராமத்துக்கிட்ட சொல்லி அவரை வாத்துக்கு போயிட்டு வாத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து காலி சாப்பிட்டு அப்புறம் இது பண்ணிட்டு வந்தாங்க. சொல்லுங்க. அந்த காலத்துல எம்எல்பியோட ஆத்துக்காரர் விகடம் கிருஷ்ணமூர்த்திங்கிறவ விகட கச்சேரி பண்றவர். அவர் ஒரு தடவை பெரியவா முன்னாடி வந்து இந்த மாதிரி விகட கச்சேரி பண்ணணும் அப்படின்னா உடனே இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் உட்காருங்க விகட கச்சேரி பண்ண போறாரு அப்படின்னு. அவர் ரொம்ப ஃபேமஸ் விகடம் பண்றார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். விகட கச்சேரி பண்ணிட்டார். 4 மணி நேரம் விகட கச்சேரி பண்ணிருக்க. பெரியவா ஒரு மந்த ஹாசம் கூட பண்ணல. விகட கச்சேரி முடிஞ்சு விகடன் கிருஷ்ணமூர்த்தி அழுன்னு அழுது. இத்தனை சிரிக்க வச்சு நான் என்ன பிரயோஜனம்? தன்னுடைய உணர்ச்சியை கூட ஜெயிச்சவாங்கிறது பெரியவா கிட்ட தெரிஞ்சுட்டேன். விகட கச்சேரி அப்போ பெரியவா சொன்ன இந்த மாதிரி விகட கச்சேரி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம இதை ஜெயிச்சுட்டோமான்னு பாக்கிறதுக்கு தான் பரீட்சை தான். ஜோக்க பார்த்தா சிரிச்சோம்னாக்க நீ அதை எந்த அளவுக்கு நீ இன்வால்வ் ஆகிறாங்கிறது தெரியுது. உன்னை அறியாம சிரிக்கிற, நீ உன்னை அறியாம அழற, யாராவது அழுதாலும் அழற. அழுகையை எப்படி கண்ட்ரோல் பண்றையோ அதே மாதிரி சிரிப்பையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்குதான் இது உலகத்துல பகவான் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் அப்படின்னு இது கதவை சாத்திட்டு உள்ள போனால மணிக்கணக்கா உட்கார்ந்து இருந்த கூட நமக்கு ஃபேன் இல்லாட்டா முடியலையே. வேர்வைங்கிறதே கிடையாது, நாத்தம் கிடையாது. சிவன் சாருக்கும் அதே மாதிரி தான். வேர்வையே கிடையாது. வேர்வை வராம இருக்க முடியுமா? வேர்வையே கிடையாது. மாலை எல்லாம் தூக்கி தலையில வச்சுப்பாங்க. மாலையை தூக்கி தலையில வச்சுட்ட உடனே எல்லாரும் ஆஹா மாலையை நம்ம கொடுத்த மாலையை தலைக்கு வச்சுட்டா, மாலையை தலையில வச்சுட்டான்னு பெரிய ரகசியமா சொல்றா. தலைமையில காமாட்சி கால் இருக்கு. நான் அவளுக்கு இவா கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறேங்கிற, நான் அவளுக்கு தானே கொடுக்க முடியும். அவன் தலைக்கு கொடுத்துறேன், அவன் ஆளுக்கு கொடுத்துடுறேன். மாலை போட்டுக்கிறது வைக்கிறதெல்லாம் எது எடுத்தாலும் தலையில வைக்கிறதுக்கு காரணம் என் தலைமையில காமாட்சியோட கால் இருக்குடா. தப்பா சொல்றான். ப்ரொனவுன்சியேஷன் தப்பா சொல்றது. வேதபுரியோட தம்பி ஒருத்த சந்தானம், அவனுக்கு வந்து துவாதசின்னு சொல்ல வரல. அவனுக்கு தெரியல. துபதசின்னு நாங்கெல்லாம் சிரிச்சோம். துபதசிங்கிறான், பெரியவாட்ட நல்லா மாட்டின்ட்டான். ஏன்டா பிராமணா பிறந்துட்டு இது சரியா சொல்ல தெரியலன்னு சொல்ல போறான் அப்படின்னு. அவன் வந்து துபதசிக்கு அவன் கூப்பிட்டா என்ன, துபதசிக்கு போயிட்டு நான் பார்த்துட்டு இது பண்ணிட்டு ஆகாரம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த துபதசிக்கும் போவையோ அப்படின்னு இவன் கேட்டான். எங்களுக்கு அப்படியே பப்புன்னு வாய் போட்டுக்கிட்டோம். அவன் கிண்டல் பண்ணுவான்னு நாங்க நினைச்சது போக கிண்டல் பண்ணாம
இதுவா சொன்னாதான் அவனுக்கு கிண்டல் அப்படின்னு அவன் நினைச்சா போல இருக்கு. அவன் எந்த பாஷையில சொல்றானோ அதே வார்த்தையை உபயோகப்படுத்தி அவன் மனசு புண்படுத்தாம பெரியவா என் கையில துப்பினான். சொல்லுங்க. கார்வேட் நகர்ல இருக்கிறது இதே அப்படின்னா அந்த கையை காட்டு, கையை காமிச்சா பப்புன்னு துப்பிட்டான். துப்பின உடனே அப்படியே பார்த்தேன், என்ன பண்றதுன்னு தெரியல. கையில துப்பி இருக்கா, என்ன இருக்கு அதுல அப்படின்னு பார்த்தேன். அது உள்ள நடுப்புற ஒரு நெல்லோட பதம் துளி போற வருது. பெரிய சாப்பிட்றதுனால அதோட உள்ள படுத்து கொண்டிருக்கு, வாயில இருக்குது. அந்த அதை போய் அலம்பிடு போனேன். குளம், கார்வேட் நகர் குளத்துல போய் இறந்து. அப்படியே போய் குளத்துக்குள்ள கை விட்டுறாத, ஜலத்தை எடுத்து கரையில விட்டு அலம்பிட்டு அங்க ஜலம் இருந்த இடத்த மறுபடியும் குளத்துல இருந்து ஜலம் எடுத்து அதை தெளி. எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி இப்படி செய்ய. நம்மளோட பொறுப்பு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம். அவன் எவ்வளவு அழகா இப்படிதான் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. காசியில வந்து செட்டில் ஆனேன். காசியில எனக்கு அந்த பெரியவா அப்போ காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால எனக்கு இன்னும் இது நான் இப்ப காசியில இருக்கிறது அவளுக்கு அர்ப்பணம். எனக்கு ஒரு பயனும் கிடையாதுனால இந்த இது கம்ப்ளீட்டா அவருக்கு அர்ப்பணம். அவர் ஆசை நான் பூர்த்தி பண்றேன். குரு சரணம் பவ பயகரணம், குரு சரணாம்புஜம் சுக சௌக்கியம், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தர்சனம், சர்வ பாப நிவாரண மந்திரம். குரு சரணம் பவ பயஹரணம், குரு சரணாம்புஜம் சுக சௌக்கியம், தண்டகமண்டலம் தாரித்ரநாசனம், சண்டமாருத மந்தஹாசம், மௌனம் ஹாஸ்யம் கருணாலோச்சனம், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ரூபம். குரு சரணம் பவ பயஹரணம், குரு சரணாம்புஜம் சுக சௌக்கியம். குருமூர்த்தயே சம்சார சாகர மம சேதவே, ஸ்ரீ சந்திரசேகர குருமூர்த்தயே, யோகீஸ்வர சாது ஜன ரட்சக, சர்வ ஜன பிரிய கிருபசாகர, யோகீஸ்வர சாது ஜன ரட்சக, சர்வ ஜன பிரிய கிருபசாகர, ஸ்ரீ சந்திரசேகர குருமூர்த்தயே, संसार सागर मम सेतवे, श्री चंद्रशेखर गुरुमूर्तये।